sir. Home, sir. Home, sir. இன்றைக்குள்ள நாங்க இந்த 2 தலைப்பு படிக்கணும். அதுல முதலாவது தலைப்பு தனி மனிதன் தனது நப்சுடன், தனி மனிதன் பிற படைப்புகளுடன். இதான் கொஞ்சம் இந்த மயக்கமான தலைப்பு. அந்த 8வது அலகுல இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே 8வது அலகு உங்களுக்கு செஞ்சது. இப்ப 2 தலைப்பு முக்கியமான தலைப்பு தனி மனிதன் தனது நப்சுடன். இப்படி ஒரு கேள்வி வந்தா தனி மனிதன் தனது நப்சுடன், தனி மனிதன் பிற படைப்புகளுடன். பிற படைப்புண்டா எப்படி எழுதணும் என்ற விஷயத்த தெளிவாக சொல்றோம் பிள்ளைல. இதெல்லாம் லேசான பகுதி இருந்தாலும் பிள்ளைகள் அவங்களுக்கும் நான் விளங்கப்படுத்தி கிளியர் பண்ணி தாரேன். சரியா பிள்ளை? ரைட். இப்ப பிள்ளை தனி மனிதன் தனது நப்சுடனான வழிகாட்டல் என்று கேட்டா தனி மனிதன் தனது நப்ஸ். நப்ஸ் என்ன பிள்ளை? பொதுவாக நாங்க யூஸ் பண்றது எப்படி? நப்ஸ்ண்டா என்ன? உள்ளம். பொதுவாக பிள்ளை நாங்க நப்ஸ்ன்னு சொல்றது உள்ளம். ஆனா இந்த இடத்துல பிள்ளைகள் இந்த கேள்வி வார டைம்ல நாங்க இந்த உள்ளத்தை மட்டும் வச்சு இவ்விடத்தை நாங்க எழுதுறல்ல. இந்த நப்ஸ்ன்னு சொல்றது பிள்ளைகள் எங்கட நப்ஸ், எங்கட உள்ளம் இருக்கா இல்லையா, எங்கட நப்ஸ் சீர் பெற வேண்டும் என்றால் அதுக்கு பிள்ளைகள் 3 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று உடல், 2வது உள்ளம், 3வது அறிவு. அப்ப எக்ஸாமுக்கு கேள்வி வந்த இந்த கேள்வி தனி மனிதனுக்கான தனது நப்சுடனான வழிகாட்டல்களை ஆராய்கண்டு 10 புள்ளிக்கு வாரடைமுல நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நப்ஸ் என்று சொல்றது இந்த இடத்துல உடல் என்ற விஷயமும் வரும். ஆனா பொதுவாக நாங்க நப்ஸ் என்று சொல்றோம்னா உள்ளத்துக்கு தான் சொல்றது. ஆனா பிள்ளைகள் இந்த இடத்துல நாங்க எக்ஸாமுக்கு வார டைம்ல எழுதணும், உடலையும் எழுதணும். நப்ஸ் என்று சொல்றது இஸ்லாத்தின் பார்வையில 3 விஷயங்கள் அது சொல்லுது. அப்ப நப்சுன்னு உதாரணமாக பிள்ளைகள் உள்ளம் என்று சொன்னா உதாரணமாக உடல் எங்களோடு சம்பந்தப்பட்டது, உள்ளம் எங்களோடு சம்பந்தப்பட்டது, அறிவு எங்களோடு சம்பந்தப்பட்டது. அப்ப இஸ்லாத்தின் பார்வையில நப்ஸ் என்று சொன்னா இவடத்த உள்ளம் என்றதின் ஊடாக நாடுவது என்னண்டா இந்த 3 விஷயத்தை நாங்க எழுத வேண்டும். அப்ப நப்ஸ் ஒன்று சீர் பெற வேண்டும் என்றால் இந்த 3 விஷயமும் சீர் பெற்றால்தான் நப்ஸ் என்பது சீர் பெறும். ஒன்று உடல் சீர் பெற வேண்டும், உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், உள்ளம் சீராக இருக்க வேண்டும்,
அறிவும் சீராக இருக்க வேண்டும். எனவே பிள்ளைகள் இப்ப உதாரணமாக பாருங்க, இந்த 3 விஷயத்தின் ஊடாகத்தான் எங்கட நப்ஸ் என்பது என்ன சீர் பெறும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். எனவே இந்த 3 விடயங்களின் ஊடாகத்தான் நப்சுடனான வழிகாட்டல்களை தனி மனிதனுக்கு கிடைக்கிறது. ஒரு தனி மனிதனுக்கு நப்சுடனான வழிகாட்டல் என்று சொல்றது ஒன்று உடல், இரண்டாவது உள்ளம், மூன்றாவது அறிவு. இது நல்லா தலைக்கு வச்சுக்கொள்ளணும். இது ஒரு மயக்கமான கேள்வி. இப்ப தனி மனிதன் தனது குடும்பம் சொன்னா அதுலே குடும்பம் சமூகம் எல்லாம் ஓகே. ஆனா அந்த நப்சுன்னு சொல்றது கொஞ்சம் மயக்கம். என்னடா பிள்ளைகள், நப்சுன்னு சொல்றது உள்ளம்டாலும் உள்ளத்தை மட்டும் வச்சு எழுதுறல்ல. நப்சுன்னு வந்தா அங்க நாங்க உடல் என்ற விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தணும், உள்ளம் என்ற விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தணும், அறிவு என்ற விஷயம், இந்த 3 விஷயத்தை நாங்க டார்கெட் பண்ணி எழுதணும். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியரா? Clear, sir. Right. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்துறோம்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு நாங்க ஒரு ஆதாரம் எழுதணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆதாரம் தான் பிள்ளை. என்னண்டா உங்களுக்கு தெரியும், ரசூலோட ஹதீஸ் ஒன்று இருக்குது. என்ன ஹதீஸ்? உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கிறது, என்ன அது கிளியர்ண்டா எல்லாமே கிளியர், அது நாசம்டா எல்லாமே நாசம். அதுதான் ரசூல் என்ன சொன்னாங்க? சொன்னார்கள். அப்ப இங்க கட்டாயம் பிள்ளைங்க அதை நாங்க கட்டாயம் எழுதணும். என்ன ரைட். அப்ப இந்த உள்ளம் சீர் பெற்றால், இந்த 3ம் சீர் பெற்றா பிள்ளைகள் மனுஷனே சீர் பெறுவானா இல்லையா சொல்லுங்க. இந்த 3ம் கிளியர்ண்டா மனுஷன் கிளியரா இல்லையா? மனுஷன் கிளியர். உடல் என்ன, உடல் ஆரோக்கியமாக இருந்தா தான் நாங்க தொழலாம், நோன்பு பிடிக்கலாம். அப்ப உடலை கட்டாயம் அப்ப நோன்பு பிடிச்சாதான் உள்ளம் கிளியர் ஆகும். அப்ப முதலாவது உடல் நல்ல ஆரோக்கியமா இருந்தா நோன்பு பிடிக்கலாம், ஆரோக்கியமா இருந்தா தொழலாம். அப்ப உடல் முக்கியம், உள்ளம். அப்ப உடல் கிளியர்ண்டா உள்ளமும் கிளியர் ஆகும். அதே மாதிரி அறிவு, ஒரு விஷயத்த நாங்க செய்யறோம்டா, தொழுகிறதுக்கு தொழுக சம்பந்தமான அறிவு எங்களுக்கு வேணும். என்ன சக்காத்து கொடுக்க போறா சக்காத்து சம்பந்தமான அறிவு வேணும், ஹஜ்ஜிக்கு போறா ஹஜ்ஜி சம்பந்தமான அறிவு வேணும். அப்ப இஸ்லாத்திலே சொல்லப்படுகிறது, ஒருவன் தொழுகை சம்பந்தமான விடயங்களை அறிந்து தொழுகிறதுக்கும் அறியாம தொழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா பிள்ளை? யாருக்கு கூட நன்மை கிடைக்கும்? ஒரு விஷயத்தை தொழுகையை முழுமையாக விளக்கம் தெரிஞ்சு தொழுகிறவனுக்கு, விளக்கம் தெரியாம அறிவில்லாம தொழுகிறவனுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா சொல்லுங்க. அப்ப விளங்கிட்டா உங்களுக்கு. அப்ப என்ன விளங்குதுண்டா, நப்சினூடாக இஸ்லாம் கருதுறது என்னண்டா, உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதுக்கு உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஆரோக்கியமான சாப்பாடு ஹலாலான சாப்பாடை சாப்பிடணும், உள்ளம் அதை கிளியர் பண்ணணும், உள்ளத்தை என்ன நாசமடையக்கூடிய என்ன ஆன்மீகத்தை நாசமடைய செய்யக்கூடிய பொறாமை வஞ்சகம் கோல் இதெல்லாம் இல்லாம உள்ளத்தை பாதுகாக்கணும். அறிவு இந்த பாவமான விஷயங்களுக்கு போகாம இருக்கிறண்டா அறிவு கட்டாயம் வேணும். ஒரு அமலை செய்யறண்டா அது சம்பந்தமான முழுமையான அறிவு இருந்து அந்த அமலை செஞ்சோம்னா எங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அப்ப உள்ளத்தின் ஊடாக இஸ்லாம் நாடுறது இந்த 3 விஷயம் என்ற விஷயத்தை நாங்க தெளிவாக விளங்கி கொள்ளலாம். இதை ஃபுல்லா விளங்கப்படுத்துறோம்ல. உங்க விஷயம் விளையாண்டவங்களுக்குமா கேள்வி விளையாண்டவங்களுக்கு சொல்லுங்க. கேள்வி நான் விளங்கப்படுத்துறேன். ஒவ்வொரு டைம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. இங்க ஊத்திக்குவோம் பிள்ளைல, இங்க ஊத்துறது கூட டைம் இல்லாம இருக்கும் பிள்ளை. ரைட். இப்ப 3 டைம் போல எக்ஸாமுக்கு எப்படி விளக்குறேன் கேள்வி விளங்கிட்டு உங்களுக்கு. இப்ப நான் ஒவ்வொரு டைம் விளக்காரு லேசி பிள்ளைல நான் சொல்றேன். ஆக லேசான பாடம் இதெல்லாம் நீங்க வந்தா எழுதாம விட்டுற வேண்டாம். ஏன்னா நான் விளங்கப்படுத்துகின்ற போது உங்களுக்கு விளங்கும். ஒரு 6ஆம் ஆண்டு புள்ள கூட செய்யும் இது. சரியா பிள்ளை? அப்ப அவ்வளவு லேசான ஒரு பாடம் இருந்தாலும் லேசி என்பதற்காக வேண்டி இதை பார்த்து கொள்ளுங்க. என்ன நான் போயிட்டு வரேன் சொல்லி போலாமா? இல்ல இல்ல. சரியா பிள்ளை? அப்ப நல்ல விளைவு கொள்ளணும். இதுக்கு ஆதாரமாக நாங்க முக்கியமாக எடுக்கலாம் ரசூல் நடந்த ஹதீஸை நாங்க ஆதாரமாக எடுக்கலாம். என்ன அப்ப உள்ளம் சீர் பெற உடல் முழுவதும் என்ன செய்ய வேண்டும்? சீர் பெற வேண்டும். எனவே உடலோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் உடல், உள்ளம், அறிவு எல்லாம். பாருங்க, உள்ளத்தை எடுத்துட்டா எங்களோடு சம்பந்தப்பட்டது,
உடல் என்பது எங்களோடு சம்பந்தப்பட்டது, அறிவு என்பது எங்களோடு, என்ன மூன்றுமே எங்களோடு சம்பந்தப்பட்டது. அப்ப நஃப்ஸ்ன்னு சொல்றது அவடத்த உள்ளம் மட்டும் இல்ல, உள்ளமும் எங்களோடு சம்பந்தப்பட்டதுதான், அறிவும் எங்களோடு சம்பந்தப்பட்டதுதான், உடலும் எங்களோடு சம்பந்தப்பட்டதுதான். இந்த மூன்றும் கிளியர் ஆகினா மனுஷன் கிளியர். எனவே தனி மனிதனுக்கான தனது நஃப்சுடனான வழிகாட்டல் என்பது இஸ்லாம். நஃப்ஸ் என்பதன் ஊடாக நாடுறது இந்த மூன்று விஷயத்தை வச்சுதான் நாங்க எக்ஸாமுக்கு நாங்க விளக்க வேண்டும். இப்ப உடலை சொல்றோம் இல்லையா? முதலாவது உடல் கடுமையாக விளக்குறல பிள்ளைகளா, இது லேசான பகுதி தான பிள்ளைகள், அதுக்காக வேண்டி கூடுதலாக விளக்கம் எழுத போக வேண்டாம். சரிதானே? மிச்சம் லேசான பகுதி. இப்ப நான் உடலை பத்தி சொல்லுகின்ற போது உங்களுக்கு பாருங்க லேசா இருக்கும். உடல் இதுல பிள்ளைகள் முக்கியமாக உடல்ல மூன்று விஷயத்தை எழுதும். உடல்ல பிள்ளைகளா, உடல்ல மூன்று விஷயம் வரும். ஒன்று உணவு, இரண்டாவது பிள்ளைகள் உடல் வலிமை, மூன்றாவது என்ன? தூய்மை. தூய்மை. பாரு, இப்ப இந்த உடல் நாங்க எழுத போறோம். உதாரணமாக நஃப்ஸின் ஊடாக நாடுறது முதலாவது உடல். அப்ப இந்த உடலை பத்தி என்னத்தை எழுதுற வாப்பான்னு கேட்டா, உடல்டா என்னண்டா பிள்ளைங்க, உடல்ல மூன்று விஷயம் இருக்கு. ஒன்று உணவு. அப்ப உணவுல என்ன வரும்னு கேட்டா கூட எழுதப்படாது பிள்ளைங்களா, நோமலா சொல்றேன். ஹலாலான உணவை சாப்பிட வேண்டும். ஓமா இல்லையா உள்ளே? சரியா இல்லையா? அப்ப ஹராமான உணவை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராமான அப்ப உடல் நல்லா கிளியரா இருக்கணும்டா. அதுல உடல்ல முக்கியமாக சாப்பாடு. இந்த சாப்பாடை எப்படி சாப்பிடணும்டா, ஒன்று ஹலாலான சாப்பாடை சாப்பிடணும். ஹராத்த திண்ட நரகத்துக்கு போய்த்துருவோம். ஹராத்த திண்டம்டா எங்கட உடம்ப சுவருக்கம் என்ன செய்யாதுண்டா, பாரம் எடுக்காது. ஹராத்த வட்டிக்கு என்ன கொடுத்து சாப்பிடுறது, பதுக்கி சாப்பிடுறது, இன்னொருவனை மோசடி செஞ்சு சாப்பிடுறது, பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செஞ்சு சாப்பிடுறது, இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போகாது. இந்த உடம்பு சொர்க்கத்துக்கு போகாது. எனவே இஸ்லாம் சொல்லுதோ, உண்ட உடலை நீ கிளியர் பண்ணணும்டா, முதலாவது ஹலாலான சாப்பாடை சாப்பிடு. ஹராமான சாப்பாடை சாப்பிட வேண்டாம். ஹலாலான சாப்பாடு என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி சும்மாங்களே கை கழுவ வேண்டும். கை கழுவுதல் இதெல்லாம் கஷ்டமா பிள்ளைகள்? உண்ணல் குடித்தலில் நடுநிலை பேண வேண்டும். என்ன, சாப்பிடுற விஷயத்துல குடிக்கிற விஷயத்துல நடுநிலை பேண வேண்டும். அப்பதான் இந்த உணவுன்னு சொல்றது நாங்க சும்மா கண்டமாக்கி சாப்பிடறல. ஹலால் ஹராம் பேண வேண்டும். சாப்பாடு நடுநிலையாக இருக்க வேண்டும். என்ன, கை சுத்தமான உணவுகளை சாப்பிட வேண்டும். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி அமர்ந்து உண்ண வேண்டும். உட்கார்ந்து என்ன அமர்ந்து உண்ண வேண்டும். அதுக்கு ஒரு முறை இஸ்லாம் சொல்லுது. என்ன, அப்ப அமர்ந்து உண்ண வேண்டும். என்ன, அதே மாதிரி பிள்ளைகள் கூட்டாக இருந்து உண்ண வேண்டும். கூட்டாக இருந்து சாப்பிடுறது. சரியா? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடுறது. இதெல்லாம் பிள்ளைகள் இஸ்லாம் ஏன் சொல்லுதுண்டா, தண்ணி குடிக்கின்ற போது நின்று குடிக்க வேண்டாம், இருந்து குடிங்கோண்டா. அதுல பிள்ளைகள் மருத்துவ விடயங்கள் இருக்குது. ஏன்னா இப்ப நாங்க நின்று தண்ணி குடிச்சோம்டா பிள்ளைகள் நேரடியாக என்ன செய்யும்டா, அப்படியே நேரடியாக போய் கிட்னில போய் தாக்கும். ஒரு கல்ல எரிஞ்சா நேரடியாகப்பட்ட தாக்கம் கூடயா, இன்னொன்னுல பட்டு வந்த தாக்கம் கூடயா? நேரடியாக. அப்ப தண்ணியை குடிக்கிற போது நின்றுட்டு குடிச்சோம்னா நேரடியாக அப்படியே இருந்தோம்டா பேலன்ஸ் பண்ணி. அப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நாம சயின்ஸ் தேவையில்லை நமக்கு, சும்மா சொல்றேன். சரியா? அப்ப புள்ளே, அப்ப இஸ்லாம் ஒரு விஷயத்த சொன்னா அதுக்கு காரணம் இருக்கும். இப்பதான் நம்ம சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட விரல்களை சூப்போணும் அப்ப சொன்னா அதுல நிறைய விஞ்ஞான விளக்கம் இருக்குது. ஏன்னா அவசரமாக என்ன செய்யும், செய்வான் அடையும். என்ன, நாங்க சூப்பினா பிள்ளை விரல சூப்போணும். என்ன, சூப்பினா பிள்ளைகள் அவசரமாக என்ன செய்யும், இப்படி பிள்ளை இஸ்லாம் ஒன்றை சொன்னா ஹலால சாப்பிடுங்கோ, ஹராத்த சாப்பிட வேண்டாம், உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுங்கோ, எல்லாரையும் சேர்ந்து கூட்டாக சாப்பிடுங்கோ, உட்கார்ந்து சாப்பிடுங்கோ, விரலை சூப்புங்கோ. இப்படி இஸ்லாம் ஒன்றை சொன்னா சும்மா சொல்லாது. அதுல நிறைய காரணம். எங்கட உடலுக்கு அதால ஆரோக்கியம் இருக்கும். அதனாலதான் இஸ்லாம் இப்படியான வழிமுறைகளை சொல்லுது. இதைத்தான் பிள்ளைகள் நாங்க எழுதுற. இது கஷ்டமா பிள்ளைகள்? இது கஷ்டமா?
இல்ல சார். இல்ல சார். இன்னொரு விஷயம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அப்படியே முக்கியமான விஷயம் என்னன்னா லரூரியான்னு சொல்ற ஒரு பகுதி ஒன்று இது லரூரியத் அப்படின்னு என்ன சொல்லுங்க லரூரியான்னு என்ன சொல்லுங்க தீங்கு வைக்கக்கூடிய அத்தியாவசிய நிர்பந்தனை மேலதிக தேவை. சரியா பிள்ளை நாங்க லரூரியான்னு ஒரு விஷயம் ஒன்று அங்க படிச்சிருப்போம் எங்கன்னா மக்காசுதி சரியாவில் லரூரியா ஹாஜியா தஹசீனியா தக்குமீலியா அது அத்தியாவசிய தேவை ஏன்னா லரூரியானா கட்டாயம் இங்க என்னடா பிள்ளை அதுவும் அதே விஷயம் என்ன அதாவது நிர்பந்தம் லரூரியாண்டா நிர்பந்த டைம்ல உதாரணம் என்னடா பிள்ளைகள் ஹராமாக்கப்பட்ட உணவும் கூட இஸ்லாத்துல அனுமதி நல்லா விளையணுமா நிர்பந்த டைம்ல உதாரணமாக பன்றி இறைச்சி என்பது ஹராம் ஆனா ஒருவனுடைய உயிரை காப்பாற்ற வேணும் என்றா பன்றி இறைச்ச கொஞ்சம் சாப்பிடத்தான் வேணும் சாப்பிட்டாதான் உயிர் பாதுகாக்கப்படும் சொன்னா அந்த நிர்பந்த டைம்ல என்ன செய்யலாம் சாப்பிடலாம். இஸ்லாத்துல ஏன் என்று சொன்னா அதுலயும் என்னத்தை விளங்குதுன்னால அவளைய கொள்ளணும் என்னத்தை காட்டுதுன்றா இது இஸ்லாம் உடலை பாதுகாக்க நல்லா அவளைய கொள்ளணும்ல இஸ்லாம் உடலை பாதுகாக்க இஸ்லாம் வழங்கியுள்ள முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுது இஸ்லாத்துல பிள்ளைகள் ஒரு இக்கட்டான டைம்ல கூட ஹராமான ஒரு சாப்பாட்டை சாப்பிட இயலும்டா என்னத்தை சொல்லுதுண்டா உடலை பாதுகாக்க இஸ்லாம் வழங்கியுள்ள முக்கியத்துவம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உடல் உடல் என்பது அந்த அளவுக்கு முக்கியம் உயிர் என்பது அந்த அளவுக்கு பெருமதி ஆனா இஸ்லாத்துல பிள்ளைகள் சஹாபாக்கெல்லாம் பேருதல் அடிப்பாங்க அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படி என்ன இருந்தாலும் பிள்ளைகள் நாங்க பேருதலுக்காக வேண்டி எடுக்காம விடலாம் ஆனா நிர்பந்த அடிப்படையில எங்களோட உயிரை கொலை செய்வேன் நீ இதை சாப்பிடத்தான் வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஹராமான சாப்பாட்டை கூட நிர்பந்தனை முறையில நிர்பந்தம்டா உருவம் நம்மளை கொலை செய்ய போறான் உயிரை என்ன இந்த பண்டி இறைச்ச கொஞ்சம் தின்னுட்டு போ இல்லாட்டி உண்ட உயிரை கொள்ளுவன் என்று சொன்னா இந்த சந்தர்ப்பத்துல அதான் லரூரியான்னு சொல்றேன் நிர்பந்த டைம் இல்ல அப்ப இந்த டைம்ல கூட இஸ்லாம் ஏன் அனுமதிக்குது என்று சொன்னா என்னத்தை காட்டுதுன்னு நல்லா விளைய கொள்ளணும் உடலை பாதுகாக்க இஸ்லாம் வழங்கியுள்ள முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுதா இல்லையா பிள்ளை சொல்லுங்க எடுத்து காட்டுது. இப்படி பிள்ளைகள் கூட விளக்கம் எழுதுறல்ல சரியான இந்த சாப்பாட்டுக்கு போனா அப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூட விளக்கம் வேணாம் ஏண்டா இதை மட்டும் எழுதுறல்ல என்ன இது ஒரு பாயிண்ட்ஸ் உடல் என்ன இதுக்குள்ள 3 விஷயம் வருது கூட விளக்க போனீங்க டைம் போ மிச்சம் கவனமா இருக்கணும் சரியா பிள்ளைகள் அப்ப அதனாலதான் சொன்னது இந்த கேள்வி லேசி எது லேசா இருக்கும் அதை நாம கூட எழுத போவோம் மிச்சம் கவனமா இருக்கணும் உணவுண்டா நோமலாக எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சும்மா சுருக்கி லைட்டா சொல்லிடணும் அவ்வளவுதான் உடல் வலிமண்டா எல்லாத்தையும் மொத்தமா ஒவ்வொன்றையும் விளக்க வேண்டாம் ஏன்னா ஹலாலான உணவு போட்டு அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸை போட்டு இஸ்லாத்துல ஹலாலான உணவு எதுன்னு போட்டு இப்படி எல்லாம் விளக்குறியா சொல்லுங்க இல்ல சார். இல்ல சார். இது எல்லாத்தையும் இதுல சில 1-2 வராட்டியும் பிரச்சனை இல்லை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விளக்கம் ஒரு ஷோர்ட்டான ஒரு விளக்கம் அவ்வளவுதான் இல்லையா அவ்வளவுதான் ரைட் ஆனா விளக்கம் நிறைய தெரியும் எங்களுக்கு ஆனா தெரியும் என்பதற்காக எல்லாத்தையும் எழுதுறதில்ல மிச்சம் கவனமா இருக்கும் அதான் அந்த லேசான பகுதிகளுக்குள்ள சிக்கல் தெரியாம கஷ்டமான பகுதின்னா அப்படி இல்லை ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கும் பாடம் ஆக்கியாச்சு போயிட்டாச்சு இது அப்படி இல்லை வந்துட்டே இருக்கும் விளக்கம் வந்துட்டே இருக்கும் அப்ப கொன்றோலா இருக்கணும் அதான் முக்கியம் ரைட் 2வது உடல் வலிமை இதுக்கு என்ன செய்யணும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ன செய்யணும் பிள்ளைகள் உடற்பயிற்சி என்ன முறையான தூக்கம் பாருங்க பிள்ளை இதெல்லாம் தேசியா இப்ப தூக்கம் இல்லாட்டி பிள்ளை பைத்தியம் முடிச்சிடும் ஒரு நாளைக்கு தூங்காம 2 நாளைக்கு தூங்காம இருந்து பாருங்க பைத்தியம் முடிச்சிடும் அப்ப உடலை நாங்க கொண்டோலா வச்சுக்கொள்ளணும்டா உடற்பயிற்சி செய்ய வேண்டும் தின்ற சாப்பாடு ஒரு இடத்துல தேங்கக்கூடாது அப்ப எங்கட கழிவெல்லாம் பிள்ளைகள் ஒன்று மலம் இன்னொன்று சலம் இன்னொன்று வியர்வை இன்னொன்று மூச்சு ஏன்னா இப்படி பல ஐட்டங்கள்ல அது வெளியாயிட்டு இருக்குது இத பிள்ளைகள் நாங்க வியர்வை வராம சும்மா அப்படியே திண்டு 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 நல்லா பிள்ளைகள் நல்லா உடம்பையும் வளர்த்து இருந்தா கொழுப்பெல்லாம் ஒரு இடத்தை தேங்கி நோய்கள் ஏற்படும் அதனால உடற்பயிற்சி செய்யுங்கோ வியர்வை வரணும் அதனால உங்களோட கொழுப்பு கிழுப்பு எல்லாம் புல்லா என்ன கரைஞ்சிடும் அப்பதான் உடலை நாங்க பாதுகாத்து கொள்ளலாம் இல்லாட்டி கொலஸ்ட்ரால் வரும் சீனி வரும் என்ன வரா அந்த நிறைய சிக்கல் இருக்குது சரியா பிள்ளைகள் அப்ப மிச்சம் தண்ணியையும் பாருங்க கழிவு தண்ணிய ஒரு இடத்துல அப்படியே தேங்க வச்சோம்னா அப்படியே புழுவெல்லாம் வந்து ஒரு வகையா இருக்கும் கொஞ்சம் பரவலா விட்டா என்ன செய்யும் கொஞ்சம் அங்கெல்லாம் விடணும்
அதே மாதிரி எங்க உடம்புல உள்ள கழிவுகளை நாங்க தேங்கி ஒரு இடத்துல நிக்க விட்ட பிரச்சனை. அத கொஞ்சம் உள்ள என்ன செய்யணும்னா இல்லாம இந்த ஒரு இடத்துல தேங்குறத இல்லாம செய்யறதுக்கு உடற்பயிற்சி செய்ய 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 உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வியர்வையின் ஊடாக அப்படியே வைத்திரும். சரியா ரைட். இதெல்லாம் கூட விளக்கம் எழுதுறதுல நான் சொல்றேன்னா முறையான தூக்கம், அதே மாதிரி பிள்ளை சிறந்த உணவு பழக்க வழக்கம். சிறந்த உணவு பழக்க வழக்கம் நீங்க சுகாதார பாடத்திலையும் படிச்சிருப்பீங்க. உணவு பூம்பகம் அல்லது உணவு தட்டுன்னு படிச்சிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கூடுதலாக மீன் வகை, மரக்கறி எல்லாம் எடுக்கலாம். கொழுப்பு வகை எல்லாம் என்ன செய்யணும்? இறைச்சி எல்லாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் என்ன செய்யணும்? குறைக்கணும். என்ன கீரை வகை, மரக்கறி. எங்கட பிள்ளை இந்த கீரையெல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, அது அலர்ஜிக் மாதிரி. என்ன கீரை தின்ன மாட்டோம், என்ன அதெல்லாம் கட்டாயம் தின்னணும். என்ன கீரை அந்த வகையா சாப்பிடணும். மரக்கறி வகைகள், மீன் வகைகள் சாப்பிடணும். எங்களுக்கு என்ன வேணும்? சுட்ட கோழி அப்படித்தானே அப்படி சொல்லுங்க. விதவிதமான சாப்பாடு நல்லா தின்றுட்டு மர ஹாஸ்பிட்டல்ல புக் பண்ணா சரி, நான் அங்க இருக்கலாம். சரியா பிள்ளை? அதே மாதிரி பிள்ளைகள் சில விஷயங்கள் இருக்கு. இந்த உடலை பலவீனப்படுத்தும் தீய காரியங்கள் உடலை பலவீனப்படுத்தும். உதாரணமாக போதை வஸ்து பாவிக்கிறது, மது அருந்துறது, இதெல்லாம் என்ன செய்யும்? உடல் என்ன செய்யும்? உடல் என்ன செய்யும்? பலவீனமாக்கும். பலவீனப்படுத்தும். அப்ப இதுல இருந்து நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். அதான் உடல் வலிமை. சும்மா நோமல் அழுதுற பிள்ளைலாம் கூழ அழுதும். தூய்மையில உள்ள 3 விஷயம் இருக்குது. எல்லாம் பாருங்க எப்படி விளக்கமா வருது. நான் திரும்பவும் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். நான் இதை படிப்பிக்க கூட அடிக்கடி சொல்றேன். ஏன்டா எங்க பிள்ளைகளுக்கு பேனையை வச்சா இதெல்லாம் சும்மா ஒன்றும் விளங்காம விளக்கம் போயிட்டு இருக்கீங்க தரமா. எனக்கு தெரியும் தானே, எங்களுக்கு நல்லா தெரியும் தானே பிள்ளை. அழகான விளக்கம் போயிட்டு இருக்கும், பக்கம் பக்கமா போயிட்டு இருக்கும். இதே விளக்குவாக ஒரு மணித்தியாகும். இது ஒரு பாயிண்ட்ஸ் இன்னும் இருக்குது. அப்ப தலைக்க வச்சு கொள்ளணும், கணக்கா கொண்டு போகணும். இதை கொஞ்சத்தில் எழுதுற, இதை கொஞ்சத்தில் எழுதுற, இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்துருவோம். சரியா பிள்ளைகள்? அப்ப அதுல மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். தூய்மை என்ற விஷயத்துல பிள்ளைகள் ஒன்று உடல் தூய்மை, 2வது என்ன தூய்மை? உடை, 3வது என்ன? வாழுமிடம், வீடு. வீடு. அப்ப தூய்மையில நாங்க நினைக்கப்படாது. நாம மட்டும் சுத்தமா இருந்தா வீடை பார்த்தா, ஒரு ஆள்ற வீட்டை பாக்குறா 2 விஷயத்த பார்க்கும். என்ன ஒன்று எதை பார்க்கணும் சொல்லுங்க? ஒரு வீடு, ஒரு ஆள்ற வீடு நல்ல சுத்தமா இருக்கிற பார்க்க 2 பார்க்கணும். எதை பார்க்கணும்? கிச்சனையும் கிச்சனையும் பார்த்து பாத்ரூமையும் பார்த்தா விளங்கு. ஆனா அங்க ஹோல் பார்க்க தேவையில்ல, பெட்ரூம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. இது 2ஐயும் பார்த்தா விளங்க சுத்தமா சுத்தம் இல்லையாட்டு. சரியா பிள்ளைகள்? ஏண்டா இப்ப கிச்சன்ல நாங்க வேலை செய்வோம், சோம்பேறித்தனத்தை அப்படியே கிடக்கு. அதுக்குள்ள கரப்பானுந்தான், பூச்சிந்தான், புழுகுந்தான், எல்லாம் தான். பாத்ரூமா பிள்ளை சோம்பேறித்தனத்துல கழுகா முட்டம்டா ஒரு வகையாக மஞ்சள் பிடிச்சி, ஒரு வகையான நாங்க பதிக்கிற டைல்ஸ் வெள்ளை கலர், ஒரு வருஷத்துல பார்த்தா அது மஞ்சள் கலர்ல இருக்கு. ஓ மல்லியா சொல்லுங்க. அப்ப நல்லா விளைய கொள்ளணும். தூய்மை என்ற விஷயத்துல பிள்ளைகள் உடல் தூய்மை சுத்தம் ஈமானின் பாதி என்று சொல்லப்படுது இல்லையா? அதே சுத்தம் ஈமாண்ட பாதி. அப்ப ஈமாண்ட பாதிண்டா சுத்தம் இல்லாட்டி எதுவும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அதனால சுத்தம் இஸ்லாத்துல கடுமையாக வலியுறுத்தப்படுது. உடல் சுத்தமா இருக்கணும், எங்கட ஆடை சுத்தமா இருக்கணும், நாங்க வாழ்ற வீடு, நாங்க தூங்குற இடம் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இதுதான் உடல் சுத்தம். உடலுக்குள்ள வார பொயின்ஸ்கள். ஓகே அப்ப சரி சார். ஓகே சார். 2வது பிள்ளைகள் இதெல்லாம் ஷோர்ட் எழுதணும் பிள்ளைகளா, விளக்கப்படாதா? மிச்சம் கவனமா இருக்கணும். கணக்கா ஷோர்ட்டா எழுதணுமா, கேள்வி கேட்ட மாதிரி 10 புள்ளி 4 புள்ளி. சரிதானே? ரைட். சொல்லுங்கம்மா. இதுக்கு உணவுண்டு போட்டுப்பட்டு அந்த காமன் ஒரு பாயிண்ட்ஸா கொடுத்தா சரி, எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்துமா நீங்க எப்படி செய்யலாம்டா பிள்ளைகள்? உதாரணமாக பிள்ளைகள் அதுல பாத்தீங்கன்னா இப்ப உடல்ண்டு போட்டு பிள்ளைகள் உடலை நீங்க 3ஆக பிரிச்சு உணவுண்டு போட்டு ஷோர்ட்டா உணவுக்கு கொஞ்சம் நோமலா எழுதுங்கோ, உடல் வலிமைக்கு சும்மா நோமலா எழுதுங்கோ, தூய்மைக்கு பிள்ளைகள் 3 விஷயம் வருது. அந்த 3ஐயும் எழுதுங்கோ. தூய்மை கீழே இதுல உடல் தூய்மை, உடை, என்ன வீடு, அதை 3ஐயும் சேர்த்து மொத்தமாக ஒரு விளக்கம் 3 விஷயம் முடிஞ்சு. ஓமா இல்லையா? சொல்லுங்க. சரியா? சரியா? சரி. அப்ப அதுக்குள்ள விளக்கம் முடிஞ்சிடும்.
ஆனா திரும்ப நாம வீடுண்டா என்ன வீடு எப்படி இருக்கணும், நம்ம பாத்ரூம் எப்படி இருக்கணும், அது இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. சும்மா நார்மலா கொண்டுட்டு போய்க்கிறோம் விஷயத்தை. சரியா பிள்ளை? எல்லாம் டைம். ஏன்டா இப்ப நான் இன்னொன்னு சொல்ல போறேன். உள்ளம் இதுல நிறைய விஷயம் இருக்குது. இதான் மெயின் விஷயம். அறிவுல பெருசா ஒன்றும் இல்லை பிள்ளைல. அது சும்மா நார்மல் ஆடுதல். அறிவுண்டா என்ன, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இருக்குது, ரசூலோட ஹதீஸ் என்ன, அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமை. சும்மா நார்மல் ஆடினா போதும். அது அறிவு. சரியா பிள்ளை? அது ஓகே. அறிவுல பிள்ளை குர்ஆன ஹதீஸை மட்டும் எழுதுற வேலைதான். அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கட்டாயம்டா. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும். தலபுல் இல்மு ஃபரைலத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும்டா. அப்ப முஸ்லிமான பெண்ணாக இருக்கலாம், முஸ்லிமான ஆணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அறிவை தேடுவது கட்டாயம் என்று ரசூலுல்லாஹ் ஹதீஸும் இருக்குது. ஆனா குர்ஆன்லையும் அல்லாஹ் அறிவுடையவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாகுவார்களா என்று குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். எனவே குர்ஆன் ஹதீஸை வச்சு சும்மா நார்மலா எழுதிட்டா போதும். அது விளக்க முடிச்சு. அது அவ்வளவுதான். ரைட். இப்ப இன்னொரு பகுதி ஒன்றிய உள்ளம். இந்த உள்ளத்துல உள்ள முக்கியமாக 2 விஷயம் இருக்குது. உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட, சொல்லுங்க அம்மா பேர் சொல்றேன். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட 2 கலைகள் இருக்குது. 2 கலைகள். அறிவியல் கலை, அழகியல் கலை, மருத்துவ கலை. அதாவது உள்ளே சொல்லுங்க. ஆன்மீகம். அடுத்தது பிள்ளை உளவியல். நல்லா விளையாட முக்கிய பாயிண்ட். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்தா போதும் எங்களுக்கு. விளக்கம் படபடன்னு வரும். ரைட். இப்ப உள்ள ஆன்மீகம்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நாங்க விளக்கலாம். உளவியல்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆன்மீகம் என்ன பிள்ளைகள்? அல்லாஹ்வோட தொடர்பு. ரைட். இதான் ஷோர் பிள்ளைல. மறைவானவற்றின் மீது நாங்க நம்பிக்கை கொள்றது, அதான் ஆன்மீகம். அப்ப இதுல எது பாதிய தாக்கம் செலுத்தும்? இந்த மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்றது எது தாக்கம் செலுத்தும்? உள்ளம். உதாரணமா பாருங்க, உள்ளத்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். நாளை மறுமையில அல்லாஹ் இருக்கிறார், மறுமை இருக்குது, சுவர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, சிராத்தல் முஸ்தகீம் பாலம் இருக்குது, கௌதுல் கௌதர் தடாகம் நீர் தடாகம் இருக்குது, கபூருல மலக்கு. இதோட தாக்கம் செலுத்துது. ஆன்மீகம் என்பது மறைவானவற்றின் மீது நாங்க நம்பிக்கை கொள்ற விஷயத்தை தான் நாங்க பொதுவாக ஆன்மீகம் என்று சொல்வோம். நல்லா விளைவிக்கணும். நம்மள சும்மா லேசா இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்மீகத்தை கருத்து கொடுக்கணும். இந்த இடத்துல நாங்க மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்றது. அப்ப மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்றதுல தாக்கம் செலுத்துறது எது? உள்ளம். உள்ளம். நம்ம என்ன தலைப்பு எழுதுறோம் சும்மா அழகா பொருத்தப்பாடு வருதா இல்லையா? ரைட். இது லைட்டா பிள்ளை, இது கிளியரா? ஆன்மீகம் கிளியரா? ஓ சார். ரைட். உளவியல்னா என்னடா பிள்ளைகள்? உளவியல் என்ன சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க சார். அப்படித்தானே உள்ளே? அப்படித்தானே? மனிதனின் ஏனி நடத்தைகள்ல காணப்படுற என்னடா பிள்ளைகள்? நம்ம சும்மா லோமலா பிள்ளைல நம்மட மொழி நடையில நாம் எடுத்துக்கொள்வோமா? உளவியல்னா நிறைய கருத்துக்கள் இருக்கு. நான் உங்களுக்கு லேசா சொல்லித்தரேன். நம்மட மொழி நடையா நாம் எவ்வாறான மனோநிலையில் நாளாந்தம் நாம் எவ்வாறான மனோநிலையில் காணப்படுவோமோ அது நம்மட உள்ளத்தில் செல்வாக்கு செலுத்தும். அது நம்மட உள்ளத்தில் என்ன செலுத்துமா? செல்வாக்கு செலுத்தும். அதான் உளவியல். நான் சொல்லுவோம். இந்த புள்ள நல்லா விளைவிக்கணும். பிள்ளைல நாளாந்தம் நான் எவ்வாறான மனோநிலை. உதாரணமாக இப்ப ரிசல்ட் வருது, A-level எழுதிட்டோம், ரிசல்ட் வருது. பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம் அல்லது கொழும்பு பல்கலைக்கழகம் வந்தா அந்த இப்ப பாருங்க, நாளாந்தம் அன்றைக்கு நாம் எவ்வாறான மனோநிலையில் இருக்கிறோமோ அது நம்மட உள்ளத்துல செல்வாக்கு செலுத்தும்டா. இந்த உள்ளத்து சந்தோஷம் அடைய முகமெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க?
சந்தோஷமா இருக்கு. இப்ப பிள்ளைகள் ஒரு கவலையான விஷயம் கொண்டு வந்தா அதுவும் தாக்கம் செலுத்துறது இங்கதான் உள்ளந்தான். சந்தோஷமான விஷயமும் தாக்கம் செலுத்துறது உள்ளந்தான். எனவே உளவியல் என்பதும் எதோடு சம்பந்தப்பட்டது? உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. உள்ளத்தோட நோமலா கூலா பாருங்க. நாளாந்தம் நாம் எவ்வாறான மனோநிலையில் காணப்படுகிறோமோ அது நம்மட உள்ளத்தில் செல்வாக்கு செலுத்தும். அதுதான் உளவியல். அதுதான் உளவியல். சரியா பிள்ளைகள்? இப்ப சில பிள்ளை எல்லாமே உதாரணமாக அந்த சைக்காலஜி சொல்றது பிள்ளைல உளவியல் சொல்றது என்னடா பிள்ளைகள், இப்ப அதுக்காக அந்த உள்ளத்திலே விஷயத்தை அறியலா இருந்தாலும் இந்த உளவியல் சொல்ற விஷயம் என்னண்டா முக்கியமாக இந்த கல்வி உளவியல், பிறழ்வு உளவியல், சரியா? ஒவ்வொரு உளவியல் இருக்கு பிள்ளைல, ஒவ்வொரு உளவியல் இருக்கு. சரியா? இதுல பிள்ளைகள் ஒரு மனிதனுடைய கண், அவனுடைய செயற்பாடு, அவனுடைய காது, அவனுடைய வாய், இதை வச்சு அப்படியே மேலோட்டமா பார்த்தா சிரிப்பாரு, சந்தோஷமாக்கி விளங்கும். ஆனா அவன் கண் காட்டி கொடுக்கும். சிரிப்பான், நாம நினைச்சு சந்தோஷமா இருக்காரு, ஆனா கண் காட்டி கொடுக்கும். சரியா பிள்ளையே? ஆனா உள்ளத்துல அது கடுமையான தாக்கத்தை ஏற்படுறதா உளவியல். சரியா? நாளாந்தான் நாம சந்தோஷமா இருப்போம். சந்தோஷத்தை வெளிப்படுத்துற விஷயம் இங்க, அதான் இதான் மெயின் உள்ளம். இதுக்கு பிறகுதான் இங்க வரும் வெளியால. ஆனா உள்ளத்துல நாம சந்தோஷமாக இருந்தா வெளித்தோட்ட சந்தோஷமாக இருக்கும். உள்ளம் கவலையாக இருந்தா எங்களோட உடம்பே கவலையாகும். எனவே புள்ளி நல்லா விளை கொள்ளணும். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட 2 கலைகள் இருக்குது. அதுல முதலாவது கலை ஆன்மீகம். இதுவும் மறைவானவற்றின் மீது நாங்க நம்பிக்கை கொள்றது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. உளவியல் என்ற விஷயம் நாளாந்த நாங்கள் எந்த நிலையில இருக்கோமோ அது எங்களுக்கு தாக்கம் செலுத்தும். சந்தோஷமாக இருந்தா சந்தோஷமாக இருப்போம், துக்கம் மனுஷனுக்கு 2 வரும் மாறி மாறி. அப்ப அதை தாக்கம் செலுத்துற விஷயம் உள்ளம். எனவே இந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட 2 கலைகள் இருக்கிறது. விஷயம் வேண்டாம் பிள்ளை? கிளியரா உங்களுக்கு? சந்தோஷமா இருந்தா நல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்க. சும்மா அப்படி சுறுசுறுப்பு ஆக்டிவா செயற்படுற. அப்படி கவலையா இருந்தா உடைஞ்சி வைத்திருக்கும். இதுக்கு மெயின் உள்ளம். போமா இல்லையா உள்ளே? உள்ளம் உடையிற தெரியுமா? உள்ளுக்கு அதெல்லாம் தெரியும். உள்ளம் உடைகிறதெல்லாம் தெரியும் தானே? பாரன் இப்போ பாரன் ரைட். இப்ப பிள்ளைகள் இதை மட்டும் எழுதுறல்ல, இது பிரச்சனை. இது பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எழுதணும்? இது நம்ம மனுஷன்ல வர பிரச்சனை. உள்ளத்துல 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஆன்மீகம், இன்னொன்று உளவியல். அப்ப மனுஷன் பிரச்சனையில உட்பட்ட அந்த பிரச்சனையில இருந்து எப்படி கிளியர் பண்றது? இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருமா? இப்ப முதலாவது உளவியல் ரீதியான பாதிப்பு என்ன? நல்லா விளையாடணும். உளவியல் ரீதியான பாதிப்பு என்ன? முதலாவது என்ன பாதிப்பு? மனநோயாளி. 2வது பிள்ளைகள் பொறாமை. இதெல்லாம் உளவியல் ரீதியான என்னது பாதிப்புகள். உதாரணமா ஒருவன் நல்லா முன்னேறிட்டு போறான், ஒருவன் கார்ல போறான், அவனை பார்த்து பொறாமப்பட்டா பிரச்சனை தான். உள்ளம் அப்படி அசடு. அப்படித்தானே உள்ளே? பொறாமப்பட்ட நல்ல உள்ளமா? அது நல்ல உள்ளமா? அப்ப இதான் உளவியல் ரீதியா பாதிப்பு. மத்தவனை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிற நம்மட வேலை நாசமா போய்த்தரும். பக்கத்து வீட்டுக்காரன் 3 பில்டிங், நாம ஒரு பில்டிங். அவனை பார்த்து பொறாமப்பட்டு அவன் கார்ல போறான், வெசல் வாங்கிருக்கான், ஹைபிரிட் கார்ல போறான். அப்படி அவனை பார்த்து யோசிச்சு நாம நாசமா போய்த்து. இதுதான் உளவியல் ரீதியான பாதிப்பு. ஒன்று மனநோயாளி, 2வது பொறாமை, 3வது நயவஞ்சகம். நயவஞ்சகம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. முனாபிக்தனம் உள்ளத்துல வச்சுட்டு நடிக்கிற வெளியால, அது ஒரு வகையான நோய். பிடிவாதம், அது ஒரு வகையான பாதிப்பு. உமா பெருநாள்ல இன்னைக்கு 4 அபாய் எடுத்து தரத்தான் வேணும், இல்லாட்டி பெருநாள் கொண்டாட மாட்டேன். 3 வந்த அபாய் மரமுடிச்சு முகத்தை பார்க்க தேவையில்லை. பெருநாளைக்கு மேல வானத்துக்கு மேல மூக்கு இருக்கும், பூமிக்கு கீழே வாய் இருக்கும். போமா இல்லையா உள்ளே? இல்ல சார். பெருநாளைக்கு அங்கால பக்கத்து உள்ள பாருங்க, அங்க 4 அபாய், 4 என்னது உள்ளே 4 ஷோல். அங்கால என்ன சொல்லுங்க? என்ன
இப்படி உங்கள 4 இன்னைக்கு 4 வேணும் இல்லாட்டி நான் பெருநாள் கொண்டாட மாட்டேன். இப்ப 3 வந்துட்டு இப்ப வானத்தை பார்த்து மூக்கிரிக்கும், பூமியை பார்த்து என்ன அடிக்கும்? வாய். அன்றைக்கு முகத்தை பார்க்க அப்படி இருக்கு. ஒரு வகையான நோய் என்ன பாதிப்பு தானே 3 வந்திருக்கு. அப்படி இருக்கப்படாது. இருந்தா பிரச்சனை தான். பிரச்சனை உளவியல் பாதிப்பு பிடிவாதமா இருக்கிறது. ஆனா வாப்பண்ட சொல்ற வாப்பண்டைக்கு ரைஸ் வாங்கிட்டு வரத்தான் வேணும். குடிவாதம் இல்லாட்டி வாங்கிட்டு பாப்பா மறந்துட்டாரு போய் அப்படியே கட்டில போய் ஒன்றுமே சாப்பிடாம பேசாம தூங்கிடுற. அப்படி என்னையா ஓமாலியா அப்படி சொல்லுங்க. அப்படித்தான். அப்படி இல்ல. அதே மாதிரி தூக்கமின்மை அதுவும் தான் பிள்ளைகளா உளவியல் பாதிப்பு. தூக்கம் வராட்டி பைத்தியம் புரியும். யாராவது பேசினா ஏசி வச்சுட்டுருவோம். பாப்பா வந்தாலும் தூக்கம் ஒரு 2 நாளை தூங்காட்டி யாரும் வந்து பேசினா என்ன நடக்கும்? சரியான கொன்னிலையாக நாங்க பேச மாட்டோம். அப்ப அது ஒரு வகையான பாதிப்பு. இப்ப இப்படியான பாதிப்புல இருந்து விடுபட என்ன செய்யணும்? இந்த சொல்லி பிள்ளைகளா இப்படியான பாதிப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? இஸ்லாம் சொல்லுதா? ஒன்று சொல்லுது உளவியல் ரீதியான பாதிப்பு. 2வது பாதிப்பு வரதுக்கான காரணம் என்ன? ஒன்று அளவு கடந்த ஆசை. அளவு கடந்த ஆசை இது உளவியல் ரீதியான பாதிப்பு. மனநோயாளி, பொறாமை, நயவஞ்சகம், பிடிவாதம், தூக்கமின்மை இதெல்லாம் உளவியல் ரீதியான பாதிப்பு. இந்த பாதிப்பு ஏன் வருது? காரணம் வேணுமே. இதுல ஏன் இதெல்லாம் வருதுன்னு கேட்டா முக்கியமாக அளவு கடந்த ஆசை. அப்படித்தானே பிள்ளை? அளவு கடந்த ஆசை என்ன? நம்ம கிட்ட உள்ள ஒரு பைக் இருந்தா பைக் எல்லாம் போகும். நாம காரை பத்தி யோசிக்கலாமா? சொல்லுது நீ உனக்கிட்ட பைக் இருந்தா பைக்கை பத்தியும் யோசிக்கணும். உனக்கு கீழடிக்கிறவன பார். சிலவன் பைக்கே இல்லாம இப்ப நடந்து போவான். அவனை பாரு. நான் பைக்ல போறேன்னு மாஷா அல்லாஹ். இது நாம எங்க பாக்குறோம்? நமக்கு மேல நல்ல டொப் லெவல்ல இருக்குது. அப்படி வாரா இப்படி யோசிச்சு உளவியல் ரீதியான பாதிப்பு வரும். 2வது என்ன? தோல்வியை தாங்க முடியாது. ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்தா அப்படி ஒரு வகையான விரக்தி. முகத்தை பார்த்தா அங்க எல்லாம் என்ன எக்ஸாம் எழுதுறோம். சில டைம்ல எதிர்பார்க்கிற ரிசல்ட் வராட்டி தற்கொலைக்கு சில பிள்ளைகள் போற தாங்க எல்லாம். அப்ப இதெல்லாம் என்னண்டா உளவியல் ரீதியான பாதிப்புகள். இது வாரத்துக்கான காரணம் தோல்வியை தாங்கக்கூடிய சக்தி இருந்தா உளவியல் ரீதியான பாதிப்பு வருமா பிள்ளை? வராது. மற்றவர்களோடு தன்னை ஒப்பிடுதல். இது எல்லாரும் ஒப்புடுறதான். உம்மா ஒப்புடுறதா, மகளும் ஒப்புடுறதான் வீட்டு. ஏன்னா உம்மா சொல்லுவோம் அங்கள பாருங்க வாப்பாட்ட, அங்கள பாருங்க அவைக்கு பெருநாளைக்கு 4 ரூபாய், எனக்கு என்ன 1 ரூபாய். அங்களா உம்மா இப்படி பேசும். மகளை பார்த்தா மகள் கேட்பா 8 ரூபாய் கேட்பா. கடைசியில வாப்பா என்ன செய்ய 2 கிட்னி எவிக்கும். ஓமா இல்லையா உள்ளே? உண்மை சரியா பிள்ளை? அப்ப மிச்சம் கவனம் வரைக்கும் பிள்ளை நமக்கு ஏற்றமாக்கித்தான் பிள்ளை. என்னண்டா ஒரு சம்பவம் சொல்றேன் சொல்லிருப்பேன் நானு. இந்த உமர் அலிட்ட அந்த பெண்கள் மகர் சம்பந்தமா கேட்கிற சொன்னேன் அவங்கள்ட்ட. இல்ல சார் சொல்லல. நேத்து எம்சிக்கு சொன்னா இல்லையா? உமர் அலி பேசுறாரு சபையில, பெண்களே கொஞ்சம் கூட மகரை கேட்டீங்க, கொஞ்சம் குறைச்சி கேளுங்க. என்ன குறைச்சி கேளுங்க. அதுக்கு ஒரு பெண்கள் எழுந்து இல்ல இது எங்களுக்கு இஸ்லாம் தந்த உரிமை, நாங்க கேட்போம் தான். அப்ப உமர் அலி சொன்னாரு, சாரி மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்க கேளுங்க, அது உங்களுக்கு இஸ்லாம் தந்த உரிமை தான். அதுக்காக வேண்டி பிள்ளைகள் என்ன செய்யணும்? நம்மட கணவனை பார்க்கணும் எந்த லெவல்ல இருக்காரு. அவர்கிட்ட போய் நாம உதாரணமாக அவர் மாசமே ஒரு 1 லட்சம் ரூபாய் தான் உழைக்காருண்டா. அவர்கிட்ட போய் நாம உனக்கு 15 பவுன் நகைத்தாங்கண்டா என்ன செய்யற பிள்ளைகள்? ஏழுண்டா அவருக்கு ஒரு கிட்னியை வித்து கொடுத்தா வேற கல்யாணம் முடிக்கிறது, திருமணம் முடிக்கோமா இல்லையா? சரியா? நமக்கு தெரியும் இவர் எப்படிண்டா, அவருக்கு ஏற்ற மாதிரி கேட்கணும். ஆனா இஸ்லாம் அனுமதி வழங்குது, நீங்க மகரை கேளுங்கோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா ஆளுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை நாம கேட்டுக்கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் பாதுகாப்பின்மை இதுவும் ஒரு உளவியல் ரீதியான பாதிப்புக்கான ஒரு காரணம். உதாரணமாக சில பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வெளிநாட்டுக்கு போற பிள்ளைகளை விட்டுட்டு புள்ள பாதிக்கப்படும். ஏன்னா பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல. உம்மா வாப்பா இருக்கிற மாதிரி இருக்குமா ஒரு பிள்ளைக்கு? சொல்லுங்க. உளவியல் ரீதியான பாதிப்புகள் வாரத்துக்கான காரணம் இது. ரைட்.
இந்த உல பாதிப்பிலிருந்து விடுபட இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல் என்ன? சுருக்கிறதோ நம்மள இதை ஷோர்ட் அப்படியே போட்டு இதர் அப்படியே போட்டு இஸ்லாம் சொல்ற வழிகாட்டல் என்ன? இது உளவியல் ரீதியான பாதிப்பு. இது வாரத்துக்கான காரணம் என்ன? இப்ப இதுல இருந்து நாங்க விடுபடுறா இஸ்லாம் சொல்றது என்னண்டா? உண்டு ஆன்மீக செயற்பாட்டில் ஈடுபடுங்கோ. ஆன்மீக செயற்பாடு என்ன? தௌபா, இஹ்லாஸ், திக்ர் செய்யறது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது, பேணுதலாக இருக்கிறது, அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுறது. இப்படி இருந்தா இப்படியான பிரச்சனை எல்லாம் வருமா? வருமா? இல்ல. அல்லாஹ் நம்பிக்கை இருந்தா அல்லாஹ் தான் என்ன இந்த லெவல்ல வச்சிருக்கிறான், அல்லாஹ் தான் என்ன இப்படியான லெவல்ல வச்சிருக்கிறான், என்ன வசதியை தரல அல்லாஹ் தான், ஏதோ நன்மை இருக்கும், ஒருவேளை நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு நல்ல வசதியை தருவான். அப்படி ஆன்மீக செயற்பாடுகள்ல நீங்க ஈடுபட்டீங்கன்னா, ஆன்மீக செயற்பாடு என்பது பிள்ளைகள், ஆன்மா என்பது உள்ளம், ஆன்மீக செயற்பாடு என்பது உள்ளத்தை கிளியர் பண்ற செயற்பாடு இருக்குது. உள்ளத்தை சேவிஸ் போடுறது. தக்குவா இறையச்சம், அல்வரா பேணுதல், தௌபா அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு கேட்கிறது, இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு கேட்கிறது, தவக்குல் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுறது, அல்வரா பேணுதல். நீங்க ஓலவல் புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள் ஓலவல்ல படிச்ச ஞாபகம் இருக்குதா? ஆம் சார். ஓ சார். அடுத்த பயான் கேட்கிறது. நோம்பு காலங்கள்ல பாருங்க, சும்மா பயான கேட்டோன்னு சும்மா அப்படி நாம நினைப்போம், இனி மாஷா அல்லாஹ் நாடகம் பார்க்கப்படாது, ஊர்வலை பேசப்படாது, படம் பார்க்கப்படாது, இப்படி எல்லாம் பயான கேட்கக்குள்ள சும்மா அப்படி இருக்கும். அப்ப அடிக்கடி பயான் கேட்க கேட்க உள்ள கிளியர் ஆகுமா இல்லையா? கிளியர் ஆகுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க உள்ள, நாம எல்லாரும் தான், நானும் தான், நீங்க இருந்தா அந்த ஊர்வலை பேசிட்டு, ஆனா ஒரு பயான் கேட்கக்குள்ள சும்மா கட்டுமையா பேசக்குள்ள கொஞ்சம் உள்ளத்துல தாக்கம் கொண்டு வருமா வராத? சொல்லுங்க, வருமா வராது? அதத்தான் பயான் கேளுங்கோ. போதனைகள் என்ன? அதாவது உளவூட்டல் போதனை தான் அது. உளவூட்டல்னா உள்ளத்தை கிளியர் பண்ற ஒரு பயான் கேட்ட சும்மா சட்டப்படி அறியும். மூன்றாவது பிள்ளைகள், தீய மனப்பதிவை உண்டாக்கும்படி எங்க தயவு, தீய மனப்பதிவை உண்டாக்கும்படி எங்க எப்போதுமே புள்ளி நல்ல எண்ணத்தை நினைக்கணும். தீய என்ன விஷயம் என்றால், நமக்கு யாராவது அநியாயம் செஞ்சாலும் நாம நல்லதாக நல்லதை நினைக்கும். இப்ப ரசூல்லா பாருங்க, சும்மா இப்ப உதாரணமாக பிள்ளைகள் ரசூல்லா பாதையால போயிட்டு இருக்கிற டைம்ல ஒரு பெண்மணி ரசூல்லாவுக்கு அடிக்கடி குப்பையை கொட்டுறது. சரியா? பிள்ளை குப்பையை கொட்டுறது. இப்ப திடீர்னு அந்த பெண்மணியை காணல. இப்ப ரசூல்லா விசாரிச்சாங்க எங்க, அங்க பார்த்தா நோயாளியா. அப்ப ரசூல்லா பாருங்க என்ன, இப்ப நல்லா விளைய கொள்ளணும் என்ன, தீய மனப்பதிவு உண்டா உள்ளத்துல. அவ அப்படி செஞ்சு அவ, இப்ப நாம என்ன சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை நோய் விசாரிக்க போனாங்க, அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வரலாறு பேசுது. நாங்க சொல்லுவோம் என்னண்டா, இப்படி நமக்கு யாராவது குப்பையை கொட்டி அநியாயம் செஞ்சா இப்ப எடுத்து புடிச்சு பல்ல கட்டிச்சு புடிச்சிட்டு அவைக்கு அப்படித்தான் வரணும். அவர் ரெண்டு கையும் முட்டையணும், கால் ரெண்டு முட்டையணும், வாய் ரெண்டு கிளியணும், வாய் மேல போகணும், வாய் இழுத்து அப்படி இங்க இழுக்கணும். சொல்றியா இல்லையா உள்ளே? அவைக்கு அப்படித்தான் வரணும். அவன் அப்படியே புளுத்து சாகணும். என்னென்ன பதுவா செய்யணுமோ எல்லா பதுவாவையும் அழகா கேட்போம். சரியா உள்ளே? ஏண்டா நம்மட உள்ளத்திலேதான் அப்படியான ஒரு வகையான நோய், அதான் உள்ள நோய் சொல்றது. இதுல இருந்து விடுபட வேண்டும். இதெல்லாம் லேசி பிள்ளைல. ரைட். அதே மாதிரி இறையச்சம் எனும் சுய கட்டுப்பாடு, இதான் எங்களை கட்டுப்படுத்துறது. இறையச்சம் தக்குவா எங்களை தனிமையிலே கட்டுப்படுத்தும். இதான் எங்களோட ஆயுதம். தனிமையிலே கட்டுப்படுத்தும், பப்ளிக்லேயும் கட்டுப்படுத்தும். தனிமையிலேயும் பாவம் செய்ய விடாது, பப்ளிக்லேயும் பாவம் செய்ய விடாத ஒரு விஷயம் தான் தக்குவா, இறையச்சம். இந்த சுய கட்டுப்பாட்டை நாங்க வச்சு கொள்ளணும். வச்சா எங்கட உள்ளம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? கிளியரா? பிள்ளைடா பிள்ளைகள் இது எழுதுற கஷ்டமா? சொல்லுங்க, எங்கட பிள்ளைகளே கஷ்டமா? இல்ல சார். எல்லாம் சின்ன புள்ள பாடம் பிள்ளைல, 8வது பிள்ளைகள். அது ஒரு லேசான சும்மா வாய்ச்சாலே விளங்கும் பிள்ளைல. இந்த நோட்ஸ் என்ன உங்கள்ட்ட நான் நினைக்கிறேன், செமினார் பிள்ளைகிட்ட ஃபுல் நோட்ஸ். பெரும்பாலும் செமினார்ல இருக்கிற பிள்ளைகிட்ட பிரைவேட் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகள் தான். சரியா? இருந்தாலும் புதுப்பிள்ளைகள் வந்துருப்பீங்கம்மா. சில டைமுகள்ல அவங்கள்ட்ட ஃபுல் நோட்ஸ் இருக்காது. நோட்ஸை பார்த்தாப்புல சும்மா அழகா போட்டிருப்பேன், சின்ன பிள்ளை மாதிரி போட்டிருப்பேன். பார்த்து அழகா வாய்த்தீங்கன்னா சும்மா அழகா விளங்கும், ஒரு கரைச்சலும் இல்லை.
இதுல உள்ள இன்னொரு தலைப்பு ஒன்று பிள்ளைகள், அதையும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறோம் பிள்ளைல. அது கொஞ்சம் குழப்பம். அது என்ன தலைப்புண்டா, தனி மனிதனுக்கான இது லேசி பிள்ளைகள், ஆனா கொஞ்சம் மயக்கமா, அவ்வளவுதான். மயக்கமானதை கிளியர் பண்றேன்னா, இந்த பாஸ் பேப்பர்ல வந்ததையும் கிளியர் பண்றேன், வராத்தையும் கிளியர் பண்றேன்னா, ஒரு சிலபஸையே முடிச்சுட்டாரு. இதான் விளக்கம். சரி, அந்த பேப்பர் கிளாஸ் சொல்லி பிள்ளை பாஸ் பேப்பர்ல இதை மட்டுமா விளங்கப்படுத்த சொல்லுங்க. இல்ல தியரி. பாஸ் பேப்பர்ல இருக்கிறதையும் விளங்கப்படுத்துறேன், அதுல எப்படி வந்திருக்குன்னு சொல்றேன், எப்படி வருமென்னு சொல்றேன், நம்ம தியரி எல்லாம் விளங்கப்படுத்துறேன். எக்ஸாமுக்கு போன ஒரு வேலையும் இல்லை, எழுதுற மட்டும்தான் உங்களோட வேலை. சரியா? ரைட். இதை நாங்க படிச்சுட்டோம்டா பிள்ளைய, முடிச்சுட்டோம்டா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பிள்ளை இன்ஷா அல்லாஹ் இலங்கை இஸ்லாம் அறிமுகம் நான் ஏற்கனவே ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு சும்மா ஃபுல் கிளியர் பண்ணி விட்டுருக்கிறேன். எல்லாம் அனுப்பியாச்சு. இருந்தாலும் ஒரு பாடம் எடுத்து இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறுல இலங்கை முஸ்லிம்களுடைய கலாசார பண்பாட்டு பங்களிப்பு என்ற ஒரு தலைப்பு ஒன்று. சரியா பிள்ளைகள்? அதை இன்ஷா அல்லாம உங்களுக்கு அதையே கிளியர் பண்ணி சில தகவலை மேலதிகமாக சும்மா யாபகப்படுத்துவோம் பிள்ளைல ஒரு பாடத்தை போட்டு. அதோட பிள்ளைகள் எங்கள்ட அந்த பெரும்பான்மையான பகுதி எல்லாம் 10, 9, 8, 7 எல்லாம் முடியுது. கடைசியாக எத்தனை இருக்குது இப்ப? இது பிள்ளை பெரிய பகுதியா, பெரிய பகுதி. சும்மா அழகா கிளியர் பண்ணி தருவான். ஜாஹிலியா காலத்துல சில தலைப்பெடுப்பேன், சும்மா அழகா கிளியர் பண்ணுவேன். ரசூலோட காலத்துல சில தலைப்பெடுப்பேன், கிளியர் பண்ணுவேன். கலீஃபாக்கள் காலத்துல உமர் அலி உஸ்மான் அலி காலத்தை எடுப்பேன், கிளியர் பண்ணுவேன். உமையாக்களுடைய காலத்துல அப்துல் மலிக் பின் மர்வான் எதிர்கொண்ட சவால், அந்த சவாலை எவ்வாறு முறியடித்தார் என்ற விஷயத்தை எடுப்பேன். ஏன்னா இப்படி அவரோட முக்கியமா அப்பாஸுடைய காலத்துல ஹார் ரஷீதுக்கும் பர்மக்கேலுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அபு ஜாஃபர் மன்சூர் அவர்கள் ஹிலாஃபத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கு மேற்கொண்ட நடவடிக்கை என்ன, அதை எடுப்பேன். சிற்றரசுகள்ல 4 சிற்றரசுல ஒரு சிற்றரசு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புவைஹிதுகள், முதலாவது சிற்றரசு. அதுக்கு பிறகு 2வது செல்ஜூக்கியர்கள், 3வது ஃபாத்திமியர்கள், 4வது ஐயூபியர்கள். அப்ப ஒன்றை விளங்கப்படுத்திடுவான், இப்படித்தான் படிக்கணும் என்று. அதோட சும்மா ஃபிட் அடிக்கும் 6வது யூனிட் ஒன்றுமே இல்லை, அதுல சும்மா விளங்கப்படுத்திடும் பாருங்க பிள்ளைல. அப்ப அதோட பிள்ளைங்க நாங்க இன்ஷா அல்லாஹ் முடிச்சிட்டு எல்லாம் ரெடியா இருக்கணும். முக்கியமான ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸாம் வைப்பேன். ஜூம்ல நேரடியாக எல்லாரும் வரணும். சரியா பிள்ளையா? கடைசி டைம்ல இன்ஷா அல்லாஹ் இந்த மாசம் கடைசிலையா பிள்ளைல, இந்த மாசம் கடைசி அல்லது வார மாசம் ஸ்டார்ட் இல்லை, எப்படியும் 5ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுவேனா. 3 நாள் ஃப்ரீ அடிக்கலாம், அழகா தூங்கலாம். சரியா? தூங்கலாமா இல்லையா? இல்ல சார். கடைசி டைம்ல உள்ளே நாளைக்கு எக்ஸாம், அன்றைக்கு ஏர்லியா கொஞ்சம் தூங்கி நான் தூங்க பிள்ளைல நான் சொல்லி தருவேன்னா. கடைசி போகக்குள்ள நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கு 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். சரியா? புத்தகத்தையே பார்த்துட்டு இருக்கிறல கண்ணை உருட்டி விளையாட்டா மனசு வராது சார். மனசு வராட்டி வர வைக்கணும் என்ன? சரியா? இல்லாட்டி அங்க எக்ஸாம் ஹால்ல தலையை சொரிஞ்சு என்ன நித்திர கண்டையை பிரட்டி இருந்தா சிக்கல் வர என்ன, தலையடி வந்தா முடிஞ்செல்லாம். சரியா? அப்ப நல்லா கூலா என்ன பிள்ளை, நான் நல்லா எக்ஸாம் நாளைக்கு சந்தோஷமா படுக்கணும் பிள்ளை, நல்லா தூங்கணும், அழகா சந்தோஷமா எல்லாம் படிச்சாச்சு மாஷா அல்லாஹ். 9 மணிக்கு நல்லா அழகா சாப்பிட்டு தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா 3 மணிக்கு எழும்போணும். அந்த டைம்ல பாப்பா பார்த்தா ஒரு பக்கத்துல தூங்குவாரு, உமா பார்த்தா ஒரு பக்கத்துல தூங்குவா, தம்பியை பார்த்தா அவன ஒரு பக்கத்துல தூங்குவான். அமைதியா இருக்கு. அந்த டைம்ல மாஷா அல்லாஹ் எடுத்து சும்மா நார்மலாக ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டிய பகுதி கலைகள், இலங்கை இஸ்லாம் அறிமுகம் என்ன, 6வது அழகு, இதெல்லாம் இதை மட்டும் மேலும் அப்படியே பார்த்துட்டு போங்க. கலைகள் அதான் பாடமாக்குறது, கலைகள் பாடமாக்கும். நம்ம அன்றைக்கு பார்த்துட்டு போகணும், அதான் பார்த்துட்டு போகணும், அதான் ஞாபகம் நிக்கணும் கட்டாயம். கலைகள், இலங்கை இஸ்லாம் அறிமுகம், அதை கொஞ்சம் பாடமாக்கத்தானே வேணும். அதுக்காக உங்களுக்கு ஏற்கனவே நான் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு கிளாஸ் எல்லாம் செஞ்சு என்ன பாடமாக்கணும். அப்ப பாடமாய் கொள்ளும். இதை பார்த்துட்டு போனாங்க எக்ஸாமுக்கு வரும், வராமரிக்க வரும். அதுகளை எழுதிட்டோம்டா. மத்தது குர்ஆன், ஹதீஸ், இஜ்திஹாத், துணை சட்டம், மூலாதாரம், இதெல்லாம் பாடமாக்குறல்ல. அகீதாவுக்கு ஒரு நாள் இதெல்லாம் பாடமாக்குறல்ல. நான் பாடமாக்குற மாதிரி விளங்கப்படுத்தினியா பிள்ளை சொல்லுங்க? பாடமாக்குற மாதிரி விளங்கப்படுத்தினியா? இதெல்லாம் பாடமா, கலைகள் பாடமாக்கத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாது. என்ன ராசிய பத்தி கேட்டா பிள்ளை யோசிச்சு ராசி அப்ப பிறந்திருப்பாராக்கும், இப்ப மௌத்தாகிருப்பாராக்கும், அவருடைய ஆசிரியர் இவராக்கும் எழுதலாமா? இல்ல சார். இப்ப கூலா படிங்க பிள்ளைகள். எக்ஸாமுக்கு நாளைக்கு போறீங்கடா, சந்தோஷமா இருந்தா நித்திரவு. அதே யோசிச்சு நாளைக்கு இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம் பாதித்திரவோவாது. ஒரு நாகரிகம் எல்லாத்தையும் அள்ளி எறிஞ்சிட்டு பிள்ளைகள் சும்மா அழகா ரிலாக்ஸா கூலா படுத்து 6 மணிக்கு நல்லா படுங்க, நல்லா தூங்குங்க.
சரியா தூங்கிட்டு சும்மா அழகா ஃப்ரெஷ்ஷா 3 மணிக்கு எழும்புங்க. அதுக்காக அப்படியே தூங்கி 6 மணிக்கு எழும்புறல்ல. ஆனா ஸ்கூலுக்கு போற மாதிரி விளம்பியாங்க அது இல்ல. 3 மணிக்கு எழும்புவோம். எழும்பி சும்மா அழகா மேலோட்டம் அப்படியே பார்த்து சும்மா தலைக்கு அப்படி இருக்குமா ஃபிட்டா இருக்கும். போய் பார்த்து பாருங்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. சும்மா அப்படி இருக்க முடியல. ஆனா 3 மணிக்கு எழும்பி நல்லா அழகா பார்த்து அந்த முக்கியமான தலைப்பு எல்லாத்தையும் பார்க்கல. அது அந்த அதுக்குள்ள கலைகள், இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம், என்ன இப்படி இந்த பாடமாக்குற விஷயங்கள் இருக்குது. அதுகளை அப்படியே தலை கெட்டுத்துட்டு சும்மா அப்படியே போங்க. போய் அங்க எக்ஸாம பாருங்க. பட விஷயம் முடிஞ்சு 3 மணி நேரம் 10 நிமிடத்துக்குள்ள சும்மா சந்தோஷமா வருவீங்க. அடுத்தது போகக்குள்ள பெரிய ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நல்லா அழகா தூங்கிட்டு அடுத்தது இப்போ லைட்டா உள்ள சொல்றேன் நான். ஆம் சார். நான் சொல்ற மாதிரி செய்யுங்களா, பயப்பட வேணாம். சார் அறிவுக்கு எழுதுறையா? என்னம்மா? அறிவுக்கு அல் குர்ஆன். அறிவுக்கு குர்ஆன் ஹதீஸை வச்சு சொல்ற விளக்கம் கொடுத்தா போதும், அவ்வளவு. சரியா? ஓகே சார். அறிவுண்டா உள்ளே படிக்கணும். அப்ப படிக்கிறதுல என்ன சொல்லுது? குர்ஆன் ஹதீஸ் படிங்கோ. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படிக்கணும். அப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஓகே அந்த ஸ்கூல்ல படிக்கணும். அப்பதான் ஏன்னா மற்ற விஷயங்களை செயற்படுத்த உள்ளத்தை வழிபடுத்துறது அறிவு தானே. அதான் இஸ்லாம் உள்ளத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டாரு. உள்ளம், அறிவு, ஆன்மா எல்லாத்தையும் கொண்டாரு. ரைட். தனி மனிதனுக்கான இதுவும் ஒரு முக்கியமான கேள்விக்குள்ளே ஒரு மயக்கமான கேள்விதான். இதையும் கிளியர் பண்ணி விடுறேன்னா, தனி மனிதனுக்கான பிற படைப்புகளுடனான வழிகாட்டல். இந்த கேள்வியை இன்னொரு விதத்துல கேட்கலாம் பிள்ளைகள். ஒரு முஸ்லிம் இப்படி கேட்கலாமா? ஒரு முஸ்லிம் பிற படைப்புகளுடன் பேண வேண்டிய ஒழுங்குமுறை பற்றி இஸ்லாத்தின் வழிகாட்டல். முறை பற்றிய இஸ்லாத்தின் என்னது வழிகாட்டல். இப்படி கேட்கலாம். தனி மனிதனுக்கான பிற படைப்புக்குள்ளான வழிகாட்டல் கேட்கலாம். தனி மனிதன் போடாம ஒரு முஸ்லிம் பிற படைப்புகளுடன், இங்க பிள்ளைகள் பிற படைப்புண்டு செல்ற நல்லா விளைய கொள்ளணும். மனிதன் தவிர்ந்த யாரு பிள்ளைகள்? மனிதன் தவிர்ந்த உயிருள்ள படைப்பு நல்லா விளைய கொள்ளணும். 2வது உயிரற்ற படைப்பு. உயிருள்ள படைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா பூனை, நாயெல்லாம் வரும். உயிரற்றத்துக்குள்ள நிலம், நீர், அதே மாதிரி ஆறுகள், இதெல்லாம் வரும். சரியா? இதுல நாங்க எப்படி நடந்து கொள்ளணும்? அப்ப பூமியில் உள்ள அனைத்தும் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டுள்ளது? மனிதர்களுக்காக. எது சொல்லுதுண்டா, மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள 3 பொறுப்புகள்ல எந்த பொறுப்பு? அழகா எழுதலாம் பிள்ளைல, அழகா எழுதலாம். நான் உங்களுக்கு சும்மா விளங்கப்படுத்திட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ஒன்றும் தெரியாம இல்ல. விளங்கப்படுத்திட்டா உங்களுக்கு தலைக்கப்படுமா? இதைத்தான் எழுதணும் என்று படு. ரைட். அப்ப தனி மனிதனுக்கான பிற படைப்புகள் சொல்றது பிள்ளைகள் மனிதன் தவிர்ந்த உயிர் உள்ள, உயிரற்ற. அப்ப உயிர் உள்ளன்னா பூனை, நாய். இப்ப பூனை என்பது பிள்ளைகள் அது நஜீஸ் இல்ல. ஆனா நாய் நஜீஸ்ண்டாலும் அதனோட நாங்க சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி உயிரற்றன்னு சொல்றது நிலம், நீர், ஆறுகள். என்ன இப்ப சிலாக்கள் ஆத்துல குளிக்க போறது, என்ன சிலாக்கள் பிள்ளைகள் ஆத்துல குளிக்க போகின்ற போது சில டைம்ல சில தேவையில்லாத வேலையும் பாக்குறது, அதெல்லாம் பார்க்கப்படாது. ஏன்னா ஆத்துல குளிக்கிற வேலை மட்டும்தானே செய்யணும். என்ன செய்யணும்? சரியா? அதுக்குள்ள சூ போறது அதெல்லாம் சரி வராது. சுருக்கமா தெளிவா சொல்றேன்டா. ஆனா இப்படி போனோம்டா எல்லாரும் குளிக்கிற இடமா இல்லையா பிள்ளைங்க? அது பாத்ரூமா? சொல்லுங்க. ஆத்துல குளிக்க பாத்ரூமா? அது இதைத்தான் எழுதுற. இதோ நடந்து கொள்ற எப்படி ஆத்துல குளிக்கின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். இமாரத் இதையாக வச்சுக்கொள்ளும். இமாரத் பூமியை வளப்படுத்துற பணி. அப்ப ஆத்துல குளிக்கிற போதும் அப்ப என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். ரைட். சரியா பிள்ளைகள்? ரைட்.
இப்ப இத கொடுத்துட்டோமா? இப்ப எழுதணும் பிற படைப்புகளுடன் பேண வேண்டிய சில இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன? முதலாவது, படைப்பினங்களுடைய சூழல் சமநிலை. என்ன சொல்லுங்க? பிற படைப்புகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்ற வழிகாட்டல்ல முதலாவது என்ன செய்யணுமா? படைப்பினங்களிடையே என்ன செய்யணுமா? சமநிலை ஏற்படுத்தணும். சூழல் சமநிலைண்டா என்னண்டா பிள்ளைகள்? லேசாவனையை கொள்ளுங்கோ. ஒரு மிருகத்துக்கு இரக்கம் காட்டி இன்னொரு மிருகத்துக்கு நாங்க இரக்கம் காட்டாம இருக்கிறது சரி வருமா பிள்ளைகள்? ஒரு மிருகத்துக்கு இரக்கம் காட்டுற, இன்னொன்றுக்கு இரக்கம் காட்டுறல்ல, சரி வருமா? இல்ல. அப்ப அதே மாதிரி ஆறுகள்ல குப்பையை போடக்கூடாது, சரியா பிள்ளையா? என்ன சூழல் சமநிலை நல்லா விளைவிக்கணும். அப்ப சூழல் சமநிலையை நாங்க பேண வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சூழல் சமநிலை. அப்ப மிருகங்கள் இருந்தா மிருகங்களோடு எல்லாத்திலையும் இரக்கம் வரணும். அது நாயாக இருக்கலாம், பன்றியாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது நாங்க நாய வீட்டுக்குள் எடுக்க இயலாது, இருந்தாலும் அதுவும் ஒரு உயிரா இல்லையா? உயிராகும். அதுக்கும் இரக்கம் காட்டத்தான் வேணும். நல்லா விளைவிக்கணும். என்ன உங்களுக்கு வரலாறுல படிச்சிருப்பீங்க, பூனைய கொடுமைப்படுத்தினத்தால நரகத்துக்கு போனா இல்லையா? நாய்க்கு தண்ணி கொடுத்ததால சுருக்கத்துக்கு போனையா இல்லையா? சொல்லுங்க. அப்ப நஜீஸ் என்பது வேற. அது வீட்டுக்குள் எடுக்கல, நாய் எடுக்கலாது, அது நஜீஸ் தான். அதுக்காக வேண்டி அது தாகமாக இருக்கிற இடையில தண்ணி கொடுக்காம சாகடிக்கிறது, என்ன அதை போட்டு கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் இஸ்லாத்துல கூடாது. இதான் விளக்கம். சும்மா அழகா எழுதலாம். இரண்டாவது, வளங்களை அனுபவிப்பதில் சமநிலை. வளங்களை அனுபவிப்பதில் என்னையா? சமநிலை. அப்ப என்ன பிள்ளையார்? நாங்க மட்டும் அனுபவிக்காம, அந்த உலகம் என்பது எங்களுக்கு மட்டும் படைக்கப்படல, ஏனைய உயிரினங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஏனைய உயிரினங்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு மரத்திலிருந்து இப்ப நாங்க கஷ்டப்பட்டு ஒரு மாமரத்தை வளர்த்து போட்டு அதுல ஒரு கிளி ஒன்று சாப்பிட்டு, அந்த கிளிக்கு ஏசாத அல்லாஹ் அந்த கிளி நாசமத்து போன கிளி, இடி உளுந்து போன கிளி, அந்த மாங்காவை திண்டுட்டு என்ன நல்ல அரிக்குமா, அதுல சொண்டு கிளியோனும் அப்படியா சொல்றியா இல்லையா? சொல்லுங்க. இல்ல சார். நாங்க பார்த்து வச்சு வந்திருப்போம். நல்ல அழகான மாம்பழம் கொண்டு இருக்கு இன்றைக்கு, அடுத்தண்டு போய் பார்த்தா அணில் தின்றீங்க. முடிஞ்சு அணில் வரட்டு அணில் அந்த வருது பா உனக்கு ஓமல்லையா? சொல்லுங்க. என்ன சொல்லுதுண்டா? உங்களோட மரத்திலிருந்து ஒரு கனிய ஏனைய பறவைகள் சாப்பிட்டாலும் அதுக்கு நன்மை இருக்குதா இல்லையா? அப்ப நாங்க மட்டும்தான் வாழணும், மற்றது ஒன்றுமே வாழக்கூடாது, மற்றதெல்லாம் சாகணும், நாங்க மட்டும்தான் மாம்பழத்தை தின்னோணும், நாங்க மட்டும்தான் பேரக்காவை தின்னோணும். இதெல்லாம் சரி வராது. என்ன மற்றதுக்கு நான் கொடுக்கத்தான் வேணும். எனவே பிள்ளைகள், பலங்களை அனுபவிப்பதில் சொல்றது, நாம் மட்டும் அனுபவிக்காம மற்ற உயிரினங்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயற்பட வேண்டும். இதான் இஸ்லாமிய வழிகாட்டல. மூன்றாவது, பலங்களின் சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். பலங்களின் சொந்தக்காரன் அல்லாஹ், அவனுக்கு நாங்க நன்றி செலுத்த வேண்டும். சரியா பிள்ளை? அல்லாவுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்துல உயிரினங்கள் தந்திருக்கிறான், பறவைகள் தந்திருக்கிறான், சிலதை நாங்க சாப்பிடுறோம், சிலது எங்களுக்கு அனுமதி இல்லை, அனுமதி இல்லாட்டியும் அதான் நன்மை இருக்குது. எனவே இதுகளுக்கு நாங்க அல்லாவுக்கு நாங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பிற படைப்புகளோடு பேண வேண்டிய சில ஒழுங்குகளை இஸ்லாம் எங்களுக்கு பிள்ளைகள் வழிகாட்டுகிறது. விஷயம் வேண்டாம் பிள்ளை, சும்மா நோமல் அழிட்டு வர்றதா இன்னும் இருக்கு, அடுத இன்னும் இருக்குது. உங்களுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தந்தது. அப்ப அல்லாஹ் எனக்கு மட்டும் தரல, மற்ற உயிரினங்களுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் தந்ததை நாங்க கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். அந்த உணர்வு வரணும் இல்லையா? ரைட்.
இப்ப இஸ்லாத்துல இன்னொரு கருத்து ஒன்று இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேள்வியை பல விதமாக கேட்கல, அதுக்காக தான் நிறைய தலைப்பு விளங்கப்படுத்துறேன். இஸ்லாத்தில் ஜீவகாருண்யம், இஸ்லாத்தில் ஜீவ காருண்யம் அப்படின்னா என்ன உள்ள உயிரினங்கள் மீது என்ன செய்யறது? இரக்கம் காட்டுறது. இஸ்லாத்தில் ஜீவகாருண்யம் என்பது உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டுறது. இதுல இஸ்லாத்தில் தவறான கருத்து ஒன்று இருக்குது. அதாவது ஏனைய ஆட்களுக்கு ஒரு தவறான கருத்து இருக்கு, அதை நாங்க நிரூபிக்கணுமா? இஸ்லாத்தில் ஜீவகாருண்யம் என்ற விஷயம் வந்தா பிள்ளைகள், இஸ்லாத்தை பத்தி ஒரு தவறான கருத்து பொதுவாக இருக்குது. என்னென்றா நல்லா விளைவிக்கணும். சிலர் சொல்லுவாங்க சிலர்கள் சொல்லுவாங்க இஸ்லாத்துல ஜீவகாருண்யம் இல்லையா, இஸ்லாத்துல ஜீவகாருண்யம் ஏனைய உயிரினங்களுக்கு இஸ்லாம் இரக்கம் காட்டுற இல்லையா? அதுக்கு சொல்ற காரணம் என்ன? மாடுகளா இருக்குது. குர்பான் கொடுக்குற டைம்ல ஹஜ்ஜி பெருநாள்ல பாத்தீங்கன்னா மாடெல்லாம் ஃபுல்லா அறுபடும். ஏன்னா மாடு ஃபுல்லா அறுபடும். அதே மாதிரி பிள்ளை நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல அனுமதியான உயிரினங்கள் இருக்குது. ஆடு இருக்குது, கோழி இருக்குது, இதெல்லாம் நாளாந்த முஸ்லிம்கள் சாப்பிடுறாங்க. அப்ப இந்த உயிரை போட்டு கொள்றாங்களே, அப்ப இஸ்லாத்துல ஜீவகாருண்யம் இல்ல என்ற ஒரு பொதுவான கருத்தொண்டு இருக்குது ஏனையவர்கள்ட்ட. இதை நாங்க நிரூபிக்க வேண்டும். இதுல இதை நாங்க ரெண்டு வகையாக நிரூபிக்கலாம். எத்தனை வகையாக நிரூபிக்கலாம்? ரெண்டு வகையாக. ஒன்று பிள்ளைகள், இதை ரெண்டு வகையில நாங்க நிரூபிக்கலாம். இஸ்லாத்துல ஜீவகாருண்யம் இருக்குது. முதலாவது பிள்ளைகள் பௌதீக கண்ணோட்டம். பௌதீக கண்ணோட்டம் இதுல என்னன்னா பிள்ளை முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உணவு சங்கிலி படிச்சிருப்பீங்க. உணவு சங்கிலி இதுல பாத்தீங்கன்னா முயல் தாவரத்தை உண்ணும். முயல் தாவரத்தை உண்ணும். ஓமாலியா பிள்ளைய சொல்லுங்க. உணவு சங்கிலியில புலி முயலை என்ன செய்யுமா? வேட்டையாடும். இதை நிரூபிக்கிறதா? உணவு சங்கிலியில முயல் தாவரத்தை உண்ணும். ரைட். முயல் தாவரத்தை உண்டாத்தா முயல் உயிர் வாழலாம். ஓமாலியா சொல்லுங்க. அப்ப முயல் ஒண்ட கொள்ளணும். தாவரத்தின் உயிரிக்கு தானே உள்ள கொண்டாத்தான் அது உயிர் வாழணும். புலி முயலை வேட்டியாண்டா புலி வாழ்றண்டா முயல் என்ன செய்யணும்? கொல்லப்படணுமா இல்லையா? நல்லா விளையாடணும். நாய் தாவர உண்ணி. நாய் என்பது தாவர உணவு. தாவர உணவு. அதே மாதிரி பிள்ளைகள் முயலையும் வேட்டையாடும். நாய் அப்ப நாய் வாழ்றண்டா இங்க சில விடயங்கள் கொல்லப்பட வேண்டும், அப்பதான் இது வாழலாம். இப்ப என்ன கதைண்டா பிள்ளைகள், நல்லா இதே மாதிரிதான் மனிதனை பொறுத்த மட்டும் என்ன, தாவரத்தை உண்ணுகிறான், மாமிசத்தை உண்ணுகிறான். தாவரத்தை உண்ணுகிறான், மாமிசத்தை. அவ மனிதன் வாழ்றண்டா தாவரத்தை உண்ணணும், மாமிசத்தை உண்ணணும். இதான் உலக நியதி. ஏனண்டா முயல் தாவரத்தை உண்ண வேண்டும், புலி முயலை வேட்டையாட வேண்டும், நாய் தாவர உணவு முயலை வேட்டையாட வேண்டும். அந்த அடிப்படையில மனிதனும் என்ன செய்ய வேண்டும்? என்னத்தை சாப்பிடணும்? வாழ்றண்டா தாவரத்தை உண்ண வேண்டும், மாமிசத்தை உண்ண வேண்டும். எனவே பௌதீக சட்டத்தின்படி, பௌதீக சூழலின் சட்டத்தின்படி என்ன, மனிதன் மிருகங்களை அறுத்து வேட்டையாடி உண்பதில் எந்த தவறும் இல்லை. தவறு இருக்கா பிள்ளை? சொல்லுங்க, தவறு இருக்குதா? இதான் நிரூபிக்கிற. இது பௌதீக கண்ணோட்டத்தின் பௌதீக சூழல். நம்ம உலகத்தை ஆய்வு செஞ்சா என்ன, இந்த பௌதீகத்தை நாங்க ஆய்வு செஞ்சோம்டா இதைத்தான் சொல்லும், இதைத்தான் விஞ்ஞானமும் சொல்லும். இப்படித்தான் வாழணும், இல்லாட்டி வாழையலாது, ஒன்றும் வாழையலாது. உலகத்துல உண்ட கொலை செஞ்சாத்தான் என்ன செய்யலாம், வாழலாம். இப்ப மனிதன் வாழ்றா என்ன, தாவரத்தை தின்னுகிறான், என்ன தாவரத்தை என்ன, அதாவது தாவரத்தை உண்ணுகிறான், மிருகத்தை சாப்பிடணும். என்ன சாப்பிடாம மனுஷன் எப்படி வாழ்ற? வாழேலாது. அதே மாதிரிதான் ஏனைய மிருகங்களை பாருங்க, ஒன்று கொலை செஞ்சுதான் வாழும்.
இதான் பௌதிக சட்டம். எனவே இதனூடாக விளங்கலாம் இஸ்லாத்துல ஜீவகாருண்யம் இருக்குதா இல்லையா? இருக்கு. அழகா எழுதலாம் இல்ல? ஆனா கொஞ்சம் சிக்கலான விஷயத்துக்காக இதை விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சிக்கல் என்பதனாலதான் விளங்கப்படுத்துறேன். இது கிளியரா பிள்ளைகள்? இப்ப இது கிளியரா? மத்த லேசி. இரண்டாவது எப்படி நிரூபிக்கிறேன்டா? இஸ்லாத்தின் கண்ணோட்டம். இது லேசி பிள்ளைகளா? இது நம்மளோட சமயத்துள்ள விஷயம். இஸ்லாத்தின் கண்ணோட்டம். முதலாவது என்ன? பௌதீக கண்ணோட்டம். அதை விளங்கியாச்சு. அதை நாங்க உணவு சங்கிலியை வச்சு விளங்கப்படுத்தணும். இஸ்லாத்தின் கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வின் சட்டத்தில் அனுமதித்த எல்லாத்தையும் தின்னலாது. இஸ்லாம் அனுமதித்ததை மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க இஸ்லாம் அனுமதித்தது நீங்க சாப்பிடுங்க தாராளம். அதுல எந்த ஒரு தீங்கும் கிடையாது. ஏன்னா இஸ்லாம் சில விட தடுத்திருக்கும். அதுல மனுஷனுக்கு நிறைய தீங்கு இருக்கும். அதை சாப்பிட வேண்டாம். இஸ்லாம் அனுமதித்த விஷயத்தை நீங்க என்ன செய்யலாம்? பயப்படாம அப்ப கடைசாக நாங்க எழுதணும். என்ன கடைசாக நாங்க முடிவாக எழுத வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஏனைய படைப்பினங்கள் விடயங்களில் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு படைப்பினங்களுடைய விடயத்துல நல்லா விளையக்கொள்ள முடியல. ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன ஏனைய அப்படி கொடுக்க முடியல. ஏனைய ஒவ்வொரு தனி மனிதனும் ஏனைய படைப்பினங்கள் விடயத்தில் தனக்குள்ள பொறுப்புகளை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஏனைய படைப்பினங்கள் விஷயத்தில் அவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. அந்த பொறுப்பை சரியாக செய்யணும். அந்த பொறுப்பை சரியாக செஞ்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இஸ்லாத்துல பாருங்க பிள்ளைல ஒரு மிருகத்தை அறுக்கிறண்டாலும் இன்னொரு மிருகம் பார்த்துட்டு இருக்கின்ற போது என்ன செய்யலாது? அதை நாம ஃபாலோ பண்ணணும். என்ன ஒரு மாட்டு அறுக்குள்ள மாடு செல்லுமா? அறுக்கின்ற போது இன்னும் ரெண்ட மாடு பார்த்துட்டு இருக்க, கொஞ்சம் அறுக்க வேண்டாம், கொஞ்சம் பார்த்து அருங்கோ செல்லுமா? இல்ல. நாங்க தான் அந்த ஒவ்வொரு தனி மனிதனும் ஏனைய படைப்பினங்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை கட்டாயமும் ஃபாலோ பண்ண வேண்டும். அவனோட பொறுப்பு. எனவே ஒரு மாட்டை அறுக்கப்படுறாண்டா, ஒரு ஆட்டை அறுக்கப்படுறாண்டா, என்ன தின்னப்படுறாண்டா, அதுக்குண்டு சில ஒழுங்குகளை இஸ்லாம் சொல்லுது பாருங்க. அறுக்கின்ற போது கூர்மையான கத்தி இருக்க வேண்டும். ஏனண்டா கூர்மை இல்லாத கத்தியோடு அறுக்கின்ற போது அந்த மிருகத்துக்கு வேதனையாக இருக்கும். கூர்மையான கத்தியாக இருக்க வேண்டும். பிஸ்மி சொல்லி அறுக்க வேண்டும். ஏனைய மிருகங்கள் பார்த்துட்டு இருக்க கூடாது. இவ்வாறான நிபந்தனை அடிப்படை இதெல்லாம் கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணணும். எனவே ஒவ்வொரு தனி மனிதர் ஏனைய படைப்பினங்கள் விடயத்து தனக்குள்ள பொறுப்புகளை செட்டியாகாம நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. விஷயம் முடிஞ்சு. இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தை திரும்ப சொல்லுங்களேன். இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்துல நம்ம ஒன்றுமே இல்லை. உதாரணமா அல்லாஹ் கூறிய பிரகாரம் இஸ்லாம் உண்ண அனுமதித்த விடயங்களை நீங்க சாப்பிடுறதுல எந்த தவறும் கிடையாது. நல்லா விளங்கும். இஸ்லாம் அனுமதித்த விடயங்களை நீங்க சாப்பிடுறதுல எந்த தடையும் கிடையாது என்று எது சொல்லுது? ஆனா இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன? இஸ்லாம் என்ன சொல்லும்? நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லாது. இஸ்லாம் சொல்லும் இஸ்லாம் அனுமதித்த விடயங்களை நீங்க சாப்பிடுறதுல எந்த தவறும் என்ன செய்யாது? கிடையாது. தவறு இல்ல. அழுதுறேன் நான். தவறு இல்ல. எனவே பிள்ளைகள் அல்லாஹ் கூறிய பிரகாரம் உண்ண அனுமதியான விலங்குகளை நீங்க சாப்பிடுறதுல எந்த தவறுமே இல்லை என்று இஸ்லாம் சொல்கின்ற பிரகாரம் இஸ்லாம் அனுமதித்த மிருகங்கள் என்ன பன்றி தின்னலாமா? இஸ்லாம் அனுமதித்ததா? இஸ்லாம் அனுமதித்ததை நீங்க பயப்படாம சாப்பிடலாம். அதுல எந்த தவறும் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? நீங்க வெட்டி சாப்பிடலாம், கோழியை வெட்டி சாப்பிடலாம். ஆனா அதுக்குரிய முறைகளை அதான் இஸ்லாம் சொல்லுதோ. நாங்க படிக்கிற பாடம் என்ன? தனி மனிதனுக்கான வழிகாட்டல். அதை மறந்துட்டீங்களா? அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். தனி மனிதனுக்கான தனி மனிதன் தனது குடும்பம், தனி மனிதன் தனது சமூகம், தனி மனிதன் தனது பிற படைப்புகள், தனி மனிதன் தனது நப்ஸ். மறந்துட்டீங்களா? தனி மனிதன் கடைசாக முடிக்கின்ற போது எப்படி எழுதணும்? நம்ம தலைப்புக்குள்ள வந்துடணும். ஒவ்வொரு தனி மனிதனும்
ஏனைய படைப்பினங்கள் விடயத்துல தனக்குரிய பொறுப்புகளை சரியாக என்ன செய்ய வேண்டும்? ரைட்டாமா? கிளியரா? ஆம் சார். ஓகே. ஓம் சார். எட்டாவது பகுதி பிள்ளை சின்ன புள்ள பகுதி. பிள்ளைகள் சின்ன புள்ள பகுதி இருந்தாலும் பிள்ளைகள் சின்ன புள்ள பகுதி என்றாலும் சில விஷயங்களை நாங்க கிளியராக விளங்க வேண்டும். ரைட். இன்னொரு கேள்வி என்ன உங்கள்கிட்ட கேட்க முடியல, கேட்டு முடிப்போமா? சொல்றீங்களான்னு பார்ப்போமா? பாயிண்ட்ஸ் ஒரு கேள்வி என்று பிள்ளைல கேட்கவா? கேளுங்க சார். கேளுங்க சார். ஏன்னா அதுக்குத்தான் நான் ரெடியா இருக்கேன். நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்க முடியும். நான் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லுவேன்னா லேசா நான் ஏன் சொல்றேன்டா, அந்த கேள்வி மயக்கம். எட்டாவது அழகு என்னண்டா பிள்ளைகள், லேசி மிச்ச லேசி பாயிண்ட்ஸை சொன்னா ஆண்டு வாயாவும் இருப்பீங்க, சரியா? ஆனா கேள்வி கொஞ்சம் சாட அப்படி ஒன்று மயக்க மாதிரி விளங்கும். அதுக்குதான் உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கிறேன்னா சும்மா கேட்கிறேன். பன்மைத்துவ சமூகத்தினுள் நான் எப்படி கேள்வியை விளங்கி எடுக்கிறேன்னு சொல்றேன். சமூகத்தினுள் பன்மைத்துவ சமூகத்தினுள் சிறந்த தனி மனிதனை மார்க்கர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டோன்னு சிறந்த தனி மனிதனை உருவாக்க இஸ்லாம் தரும் வழிகாட்டல்களை ஆராய்க. ரைட். இதுக்கு பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் இருக்குது. நல்ல அழகா எழுதலாம். பன்மைத்துவம்னா வணங்கி கொள்ளுங்க. தமிழ், முஸ்லிம், சிங்களம், இதான் பன்மைத்துவம் சொல்றோம். பன்மைத்துவ சமூகத்தின் நாங்க எப்படியா சமூகத்துல வாழ்றோம்? பன்மைத்துவ சமூகத்தினுள் சிறந்த தனி மனிதனை உருவாக்க இஸ்லாம் தரும் வழிகாட்டல் என்ன? சமூக வளர்ச்சிக்கு பங்காற்று. உதாரணமா இந்த கேள்வி எப்படிண்டா பிள்ளைகள், இந்த கேள்வி நம்மட பாசையில சொல்றேன்டா, தனி மனித நம்மட பாசையில சொல்றான்டாவா, இதான் அவன் கேட்பான். நான் சும்மா நம்மட பாசையில சொல்ற தனி மனிதன் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பங்களிப்பு. அதான் கேள்வி. தனி மனிதன் சமூகத்துக்கு, சமூகம் அதுக்குள்ள யார் வரும்? அப்ப தமிழ், முஸ்லிம், சிங்களம் எல்லாம் வருமா இல்ல சமூகத்துக்குள்ள? அப்ப இந்த கேள்வியை மாறி பன்மைத்துவ சமூகத்தினுள் சிறந்த தனி மனிதனை உருவாக்க இஸ்லாம் தரும் வழிகாட்டல் என்ன? சரியா பிள்ளைகள்? முதலாவது என்ன வரும்? பாருங்க பிள்ளைகளா, நோட் பண்ணிக்கோ. தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. லேசி சமூக வளர்ச்சிக்கு பங்காற்றுதல். சமூக வளர்ச்சிக்கு பணியாற்றுது. நோட்ஸ்ல ஃபுல் நோட்ஸ்ல எல்லாம் அழகா இருக்குதா? சமூக வளர்ச்சிக்கு பங்காற்றுதல். இப்ப இதுல விளக்கம் எப்படி எழுதுனா ஒன்றுமே இல்ல பிள்ளைடா. விளக்கம் எப்படி எழுதுனா, உதாரணமாக சமூக வளர்ச்சியில என்ன வரும்? கல்வி வரும், பொருளாதாரம் வரும், ஒழுக்கம் வரும், வேற என்ன வரும்? அரசியல் வரும். என்ன இதான சமூக வளர்ச்சிக்கு ஒவ்வொரு மனிதனும் கல்வி, பொருளாதாரம், ஒழுக்கம், அரசியல். அப்ப சமூக வளர்ச்சிக்கு கட்டாயம் பங்களிப்பு செய்யணுமா இல்லையா? இந்த வளர்ச்சிக்கு சொல்லுவோம். உதாரணமாக ஒழுக்கம், போதைகளை இல்லாம செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதன் பொறுப்பு. நம்ம சமூகத்துல போதை இருந்தா அந்த போதையை இல்லாம செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, சமூக வளர்ச்சிக்கு அவன் பங்காற்றுகிறான். என்ன போதை சமூகத்தில் இருக்குது, ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த போதை ஒழிப்பு திட்டத்துக்கு எதிராக செயற்படுகிறான்டா. அப்ப சமூக வளர்ச்சிக்காக என்ன செய்கிறான்? இது கஷ்டமா உள்ளே? இது கஷ்டமா? உண்மையை சொல்லும், கஷ்டமானது பாருங்க. இதான் கேள்வி. எட்டாவது கேள்விதான். இதான் ஸ்டைல். இந்த கேள்விதான் கேட்கிறேன். நாம கொஞ்சம் மயங்கி போய் அப்படியே இருக்கிறது. அவ்வளவுதான். ரைட். இரண்டாவது, சமூகத்தின் பாதுகாப்புக்கு. இரண்டாவது பிள்ளைகளா, சமூகத்தின் பாதுகாப்புக்கு ஒத்துழைத்தல். பாதுகாப்பு என்ன சொல்லுங்க? அனாதைகள் இருப்பாங்க சமூகத்துல.
விதவைகள் இருப்பாங்க, என்ன அனாதைகள் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன செய்யணும்? ஜகாத் மூலம், சதக்கா மூலம் சமூகத்தை வறுமை நிலையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வேலை திட்டங்களை ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன செய்ய வேண்டும்? செய்யணும். அப்ப பன்மைத்துவ சமூகத்தினுள் சிறந்த தனி மனிதனை உருவாக்க இஸ்லாம் தார வழிகாட்டல். சிறந்த மனிதனை உருவாக்குறண்டா இப்படியான வேலை செஞ்சா அவன் நல்ல மனுஷனா இல்லையா புள்ளே? சிறந்த மனுஷனா இல்லையா சொல்லுங்க? சிறந்த மனுஷன் சார். பாருங்க, இதுக்கு விளக்கம் சொல்றோம்ல, இது அனாதைகள் விதவைகள் நம்ம சமூகத்துல என்ன அனாதைகள் விதவைகள் ஏழைகள் இதெல்லாம் இதுக்கு போட்டு எழுதுங்க. இதெல்லாம் போட்டு இதுக்குள்ள நாங்க விளக்கம் எழுதுறேன். விஷயம் முடிஞ்சு பிள்ளைல 2வது பாயிண்ட்ஸ். கிளியராமா? 3வது மன்னிக்கும் மனப்பாங்கு. மன்னிக்கும் மனப்பாங்கு இதுக்கு அழகான உதாரணம் மட்டும் சொல்லலாம். இப்ப எங்கள்கிட்ட பிள்ளை நாங்க எங்களுக்கு யாராவது ஒரு ஆள் அநியாயம் செஞ்சா எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தா நாங்க பிட்டியோ இன்னையோ அப்படி நாங்க மன்னிக்க மாட்டேன் போங்கோ என்ன அப்படி என்ன பிட்டிய கதைப்போம். இதுக்கு நமக்கு செஞ்சது என்ன? ஏன்னா நம்மட பராட்டாவை எடுத்தது, நம்மட கொப்பியை எடுத்தது, நம்மட பேனையை எடுத்தது, நம்மட சாக்லேட்டை பறிஞ்சு தின்றது, அதான பிள்ளை சொல்லுங்க, அதான கோவம். நம்மட கோழி பக்கத்துல போனது, பக்கத்துக்குள் நம்மள விட்ட வந்தது, என்ன பக்கத்து மாமி நம்மளை பத்தி கதைச்சியா, அந்த மாமி நம்மளை பத்தி கதைச்சியா, இதான் பெரிய பிரச்சனை. இவ வந்து மன்னிப்பு கேட்ட நான் உங்களை பத்தி பேசிட்டோம் போங்கோ. ஆனா ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் இதுக்கு விளக்கம் எழுதுறதுக்கு. ரசூலுல்லாஹ் அவர்கள் மக்கா மக்கள் இவ்வளவோ கொடுமை உங்களுக்கு தெரியும், செல்ல தேவையில்ல. பாதையால போகின்ற முட்கள் அபு தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்குல 3 வருடங்கள் கடுமையாக கொடுமைப்படுத்தினது, தாய்புல கல்லால எறிஞ்சி ரத்தம் வார, இப்படி எக்கச்சக்கமான கொடுமைப்படுத்திய ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய்த்தாங்க. ஹிஜ்ரி 8ல ஃபத்ஹு மக்கா. என்ன மக்கா? மக்கா வெற்றி கொள்ளப்படுது. இப்ப ரசூலுல்லாஹ் பிள்ளைகள் அந்த சமூகத்தை ஒரே வார்த்தை சொன்னாங்க, உங்களை எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன். எப்படி மனசு? நல்லமா இல்லையா? சொன்னாரா இல்லையா ரசூலுல்லாஹ்? எல்லாரையும் நான் செஞ்சுட்டேன், மன்னிக்கும் மனப்பாங்கு உங்கள்கிட்ட வரணும். இதான் பன்மைத்துவ சமூகத்தினுள் சிறந்த தனி மனிதனை உருவாக்க இஸ்லாம் தரும் வழிகாட்டல். எந்த மனுஷனாக இருந்தாலும் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னிச்சுக்கொள், ரசூலுல்லாஹ்வை ஆதாரம் வச்சுக்கொள். ரசூலுல்லாஹ்க்கு செஞ்ச அநியாயம் நம்ம உலகத்துல யாருக்கு நமக்கு நடக்கல. அப்படிப்பட்ட நபி கூட ஒரு வார்த்தையால மன்னிச்சிட்டேன்னு சொல்றாருண்டா. அப்ப நான் அல்லாஹ் இஸ்லாம் ஏன் அப்படி சொன்னாருண்டா? அல்லாஹ் சொல்றான், உனக்கு யாரு அநியாயம் செஞ்சாலும் அவன் மன்னிப்பு கேட்டு வந்தா கட்டாயம் நீ மன்னி. நாளை மறுமையில யாருமே மன்னிப்பு தராத சந்தர்ப்பத்துல நான் உனக்கு மன்னிப்பு தருவேன். ஏனண்டா உண்ட பெரிய மனசு இருக்கா இல்லையா? அந்த மன்னிக்கிற மனசு உனக்கு இருந்தா எனக்கு வரும், உனக்கு இல்லாட்டி எனக்கு வருமா? வராது. இல்ல. அல்லாஹ் சொல்றான் எனக்கு வராது, உனக்கே இல்ல, அப்ப நான் தர மாட்டேன். நாளை மறுமையில போங்கோ, உங்களோட வேலையை பார்த்து போங்க, முடிஞ்சு. அப்ப இந்த உலகத்துல நாங்க பெரிய மனசு வச்சு நமக்கு நிறைய அநியாயம் செஞ்சேதான் பிரச்சனை இல்ல, மன்னிச்சு ஆண்டு சொல்லிட்டோம்டா உள்ள. இப்ப அல்லாஹ் நாளை மறுமையில எங்களுக்கு மன்னி. இதெல்லாம் எழுதுற கஷ்டமா பிள்ளை சொல்லுங்க? தலைய மட்டும் ஆட்டு அவ்வளவு பேருங்கோ. சாரோ சார் சொல்லுங்கம்மா. சார் 2வது பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோடு. 2வது பாயிண்ட் சொல்லவா? சமூகத்தின் பாதுகாப்புக்கு ஒப்படைத்தல். சமூகத்தின் பாதுகாப்புக்கு ஒத்துழைத்தல். பாதுகாப்புக்கு ஒத்துழைத்தல். சமூகத்துல பாதுகாப்பு என்ன பிள்ளைகள்? உதாரணமா சமூகத்துல அங்கவீனர்கள் இருப்பாங்க, அனாதைகள் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க. அப்ப இவங்களை சும்மா விட்டா பிள்ளைகள் சல்லி ஒன்றும் இல்லை, அப்ப நம்ம சமூகமே நாசமாயிரும். ஒவ்வொரு தனி மனிதனும் என்ன இந்த ஒரு விதவை இருந்தா, அனாதை இருந்தா, ஏழை இருந்தா, பரம ஏழை இருந்தா, அப்ப அவனுக்கு சகாத்துக்குரிய வேலையை செஞ்சு கொடுக்கணும். சதக்காக்குரிய என்ன யாராவது என்ன ஒன்று அவன் இருந்தா கொடுக்கலாம், அல்லது அவன்கிட்ட இல்ல அவன் முயற்சி செஞ்சு என்ன மற்றாக்கள்கிட்ட வாங்கி கொடுக்கலாம். இப்படியான ஹெல்ப் பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம்.
இதெல்லாம் சும்மா எழுதுறது இல்லையா? அதே மாதிரி 4வது தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும். ஏன்னா இந்த இஜ்திஹாதுக்கு வர குர்ஆன் சதலாக எழுதலாம். அல்லாஹ்வை கட்டுப்படுங்கள், தூதரை கட்டுப்படுங்கள், வஉலில் அம்ரி மின்கும், உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள். தலைமைத்துவத்துக்கு இதுக்கு அழகான உதாரணம் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற ஜனாசா இருந்துட்டு இருக்குது. அங்க பார்த்த அன்சாரிகள் முஹாஜிரிங்கள் அங்க ஒரு மீட்டிங் கொண்டு சஹீபா பனி சாயிதாவில மீட்டிங் போகுது. என்னண்டா ஹலீஃபாவாக தெரிவு செய்யற யார அடுத்த ஹலீஃபா. ஏனண்டா நாம யோசிப்போம், என்ன இங்க பாரு ரசூலோட ஜனாசா இருந்துட்டு இருக்குது, இங்கால பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்குது, என்னடா வாப்பான்னு யோசிப்போமா இல்லையா? அப்படி அல்ல. இஸ்லாமிய சமூகம் என்பது ஒரு தலைமைத்துவம், சிறந்த தலைமைத்துவம் இல்லாம விட்டா அந்த சமூகம் நாசமாயிடும். எனவே ரசூலுல்லாஹ் ஒரு தலைவர் இருந்தார், அவர் மௌத்தாகிட்டார், அவருடைய அந்த ஜனாசா கபருக்கு போறதுக்கு இடையில ஒரு தலைவரை நாம செலக்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒன்று வந்துச்சா இல்லையா சொல்லுங்க. அப்ப தலைமைத்துவம் என்ற சமூகம் ஒன்று கட்டாயம் இருக்கணுமா இல்லையா? தலைமைத்துவம் இஸ்லாமிய சமூகம் தலைமைத்துவத்தை கட்டுப்படக்கூடிய மக்களும் இருக்க வேண்டும். அப்ப கட்டுப்படுறது யாரு? தனி மனிதன். ஒவ்வொரு தனி மனிதனும் கட்டுப்பட வேண்டும். எனவே தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் பிள்ளைகளா. அடுத்த சொல்றோம் நாம என்ன? நீதி நேர்மையாக நடத்தல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்க. நீங்க நீதியாக நேர்மையா, நீதி வேணும். ரசூலோட பாருங்க, என் மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் கையை வெட்டுவேன், நீதி. அதே மாதிரி உமர் அலியா பாருங்க, அம்ரு இப்னு ஆசுடைய மகன் ஒரு கிபுதிய ஒரு கிறிஸ்தவ இளைஞனுக்கு கன்னத்தில் அறைகின்ற போது அந்த கிறிஸ்தவ இளைஞன் உமர்கிட்ட வந்து எனக்கு நியாயம் வேணும் என்று சொன்ன போது உடனடியாக உமர் அலி அம்ரு இப்னு ஆசையும் மகனையும் வாங்கோன்னு சொல்லி அம்ரு இப்னு ஆசுடைய மகனை முன்னுக்கு வச்சு கிறிஸ்தவ இளைஞன் சொன்னார், மாறி கன்னத்துல விடுங்கோண்டு. கன்னத்துல விட்டானா இல்லையா? நீதி நேர்மையா நடந்து கொள்ளுங்கோ. சரியாவில்லை? அப்ப பாருங்க, பன்மைத்துவ சமூகத்தினுண்டா நீங்க ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் அங்க தமிழ் மக்கள் இருப்பாங்க, முஸ்லிம்கள் இருப்பாங்க, சிங்கள மக்கள் இருக்காங்க. உதாரணம் சொல்றோம். உதாரணமாக ஒரு இஸ்லாமிய நாடுல அதுக்குள்ள தமிழ் சமூகம் இருக்காங்க, ஏனைய சமயத்துகள் இருந்தா நீதிண்டு வந்துட்டுட்டா இது நம்மட சமூகம் இல்ல, இது வேற சமூகம், இவங்களுக்கு நீதி வேற, நம்மட முஸ்லிம் ஆட்களுக்கு நீதி வேறன்னு இருக்கலாமா? இல்ல. உமர் அலி சம்பவத்தை பாருங்க, கிறிஸ்தவ இளைஞன் நீதி கேட்டு வார டைம்ல ஆளுநருடைய மகன், சும்மா லேசான ஆள் அல்ல, எகிப்துடைய ஆளுநர், ஜனாதிபதி. அவர் எகிப்துடைய ஆளுநர் யாருக்குள்ளே ஒரு ஜனாதிபதி லெவல் அவர். எனவே அவர் மகனை கூப்பிட்டு மாறி கன்னத்துல அடிக்க சொன்னாரா இல்லையா உமர் அலி? இதான் நீதி, இஸ்லாமிய நீதி. விளையாட்டா சொல். ஓகேயா? 6வது நம்பிக்கை நாணயம். ரசூலுல்லாஹ் அஸ்-சாதிக் அல்-அமீன். ஏன் அவ்வளவு நேரம், அவ்வளவு நம்பிக்கை ரசூலுல்லாஹ்? அந்த சமூகம் இஸ்லாத்தை, மக்கா மக்கள் பெரும்பாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாட்டியும் அந்த மக்கா மக்கள் வச்ச பேரு தான் என்னது? அஸ்-சாதிக் அல்-அமீன். அப்படி இருக்கோ, நேர்மையாக இருக்கோ. நாங்க இலங்கையில இஸ்லாம் அறிமுகத்துல பாருங்க பிள்ளை, இந்த மன்னர்களோடு முஸ்லிம்கள் இந்த மித்தைய படிச்சிருப்பீங்க. நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினேன். மித்தைய என்ன செய்யறா, ஒரு மன்னன் மித்தைய கூடாது. அதாவது ஒரு மன்னனுக்கு 2 படத்தலைமை, ஒன்று மித்த, இன்னொன்று தாவு. மித்த என்ன செய்யறான்? மைக் ஆஃப் ஆகுமா? மைக் ஆஃப் ஆகுங்க எல்லாரும். அன்றைய காலத்துல ஒரு மன்னனுக்கு 2 படத்தளபதி, ஒன்று மித்த, இன்னொன்று தாகு. மித்தைய மன்னன் கொலை செய்கின்ற போது தாகு என்ன செய்யறாரு, நீ ஏன் மித்தைய கொலை செஞ்ச, ஏன் நீங்க மன்னனை கொலை செஞ்ச, மித்தைய கொலை செஞ்சுட்டு அந்த மன்னனுடைய மகன் ஆட்சிக்கு வாரத்துக்கு ஒரு பங்குதாரியாக இருக்காங்களா இல்லையா முஸ்லீம்கள்? தெரியாமல இலங்கை இஸ்லாம் அறிமுகத்துல ஃபுல்லா விளங்கப்படுத்திக்க முடியல. அதான் உதாரணத்தை சொல்றேன். நம்மட மன்னர்களோட நம்மட முஸ்லீம்கள் எவ்வளவு ஃபிட்டா நம்பிக்கையா இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இவ்வளவு நாணயமா இருந்திருக்காங்க, நேர்மையா இருந்திருக்காங்க. மன்னனுக்கு 2 படத்தளபதிகள், ஒன்று மித்த என்ற ஒரு படத்தளபதி இருந்திருக்கு, இன்னொன்று தாகு. அப்ப மித்த என்பவன் மன்னனை கொலை செய்யறான் திட்டமிட்டு, நம்பிக்கைக்கு துரோகம்.
அப்ப உடனடியாத்தா உடனே செய்யறாருண்டா மித்தைய கொலை செய்யறாரு, கொலை செஞ்சு போட்டு அந்த மன்னனுடைய மகன் ஆட்சிக்கு வாரத்துக்கு பங்களிப்பு செய்யறாரு இல்லையா பிள்ளைய சொல்லுங்க. அதெல்லாம் இலங்கை இஸ்லாம் அறிமுகத்தை சும்மா சொல்றேன் பிள்ளைல, அங்க இங்க எழுதுறல்ல, நம்ம இங்க வேற எழுதணும், இஸ்லாத்தை வச்சு எழுதணும், சும்மா சொல்றேன் பாருங்க. அப்படி நம்பிக்கை நேர்மையா இருக்கும், விசுவாசமா இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனும் நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது. சரியா பிள்ளைகள்? ரைட். திரும்ப பிள்ளைகள் எழுதலாம், நிறைய பிள்ளை என்னென்ன சகோதரத்துவமாக இருக்கிறது. சகோதரர்கள் என்ன என்ன எல்லாருமே சகோதரர்களாக இருக்க வேண்டும். என்ன ரசூலுல்லாஹ் பாருங்க, அன்சாரிகளே முஹாஜிரீங்க ரெண்டு வரை இணைச்சு வச்சாங்களா இல்லையா சொல்லுங்க. பாருங்க சும்மா யோசிச்சு பாருங்க. முஹாஜிரீங்கள் பிள்ளைகள் மக்கா வாசிகள் அங்க போறாங்க, மதீனாவுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா மதீனா வாசிகள் தண்ட உடம்பு பிறந்த சகோதரர்கள் மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் தாரம். 2 மனைவி இருந்தா ஒரு மனைவி, 2 வீடு இருந்தா ஒரு வீடு, தோட்டம். நாம என்ன சொல்லுவோம்? தாங்க 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 ஒரு மாதிரி சொல்லுவோம். ஆனா அந்த சமூகம் அப்படி கேட்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் வளர்த்திருக்காரு. பாருங்க, நாம என்ன செய்வோம்? 2 மனைவி அவன்கிட்ட தாங்குவோம், 2 வீடா எங்க இருக்கா தாங்கோ, தோட்டம் அன்னைக்கு தாங்கோ, இன்னும் இல்லையான்னு கேட்போம். ஆனா அவங்க என்ன கேட்டாங்கண்டா, அப்படி வேணாம், நாம 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்வோம், அதுல வார லாபத்தை நாம என்ன செய்வோம்? எடுத்துப்போம். எடுப்போம். ஆனா அவங்க குடுக்க எடுத்தாங்கண்டா என்ன வரும்? ரகசியமா பேராசை வந்துரும். மத்தவங்க சொத்துல பேராசை வந்து ரசூலுல்லாஹ் அப்படியும் வளர்க்கல சமூகத்தை. பாருங்க எப்படி வளர்த்த அன்சாரிகளை வளர்த்திருக்காரு. நீங்க கொடுக்கணும் என்று முஹாஜிரிங்களை வளர்த்திருக்காரு. அவங்க எல்லாம் தாரண்டு தந்தாலும் அப்படி வாங்கி எடுக்கப்படாது. அப்படி வந்தா அது பேராசை வந்துடும், மற்றவண்ட சொத்துல பேராசை வந்துடும். எனவே பிள்ளைகள் சகோதரத்துவத்தை என்ன செய்ய வேண்டாம்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் எழுதுற கேள்வி பிள்ளைகளை பாருங்க எப்படி இருக்கீங்க. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சமா கிளியர் இல்லாம இருக்கும் பிள்ளைல, கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளணும். ஏண்டா பிள்ளை நான் காய்ச்சலோட விளங்கப்படுத்திட்டு இருக்கிறேன். சரியா? ஏண்டா பிள்ளை உங்களோட செமினார், பிரைவேட் கிளாஸ்னா பிரச்சனை இல்லை. இது பிள்ளைல உங்களோட செமினார், உங்களோட எதிர்காலம். ஏன்னா அதே மாதிரி இவ்வளவு எக்ஸாம் நெருங்கிட்டு, அதனால பாடம் செஞ்சே ஆகணும். சரியா பிள்ளை? அதனால நான் எல்லாத்தையும் தாண்டி காய்ச்சல் காட்டாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? ஏன்னா பிள்ளை நான் படிப்பிக்க போனா பிள்ளைகள் அல்லாண்டு அல்லா வந்து 2வதாக என்ன வருத்தமாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே அங்காது. ஆனா முடிஞ்சதுக்கு பிறகு மரா சரியா ரைட் மூக்களுக்குறையும் என்ன கீழ்வான கத்துறையும் தொண்டு கம்பிட்டு சொல்றையும் வருத்தமா இருக்குன்னு சொல்றேன், எல்லாம் சொல்லுவேன். ஆனா படிப்பிக்க கூட என்ன செய்ய மாட்டேன், என்னைய மாட்டேன், காட்டுறல பிள்ளைல. அதுக்காக வேண்டிய பிள்ளைய கொஞ்சம் டைம்ல சில டைம்ல குரல்கள் கொஞ்சம் பிள்ளைல வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருந்தாம கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைல, விளங்காட்டி கேட்கணுமா? ரைட், விளங்குதானே? ஓகே ஓகே சரி பிள்ளைகள். அப்ப இன்ஷால்லா பிள்ளைகள் இதான் 8வது அலகு லேசி பிள்ளைகளா. ஆனா கேள்வி கொஞ்சம் தான் சின்ன ஒரு மயக்கமா வரும், சொல்லி தாரேன் உங்களுக்கு. பாருங்க கேள்வி இப்படி இருந்தாலும் ஆன்சரை பிள்ளைல பாருங்க கஷ்டமா பிள்ளை, இந்த ஆன்சர் கஷ்டமா உங்களுக்கு எழுதுரு இல்ல சார். பன்மைத்துவ சமூகத்தினுள் சிறந்த தனி மனிதனை உருவாக்க இஸ்லாம் என்ன வழிகாட்டல்? நீதி நேர்மையாக இரு, நம்பிக்கையாக இரு, சகோதரனாக இரு. இங்க என்ன அழகா எழுதலாம், என்ன அழகா எழுதலாம். பாயிண்ட்ஸ் பாருங்க, சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், எங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ். ஆனா கேள்வி மட்டும்தான் கொஞ்சம் மயக்கமா இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு பிள்ளைகள் பல பாஸ் பேப்பர்ல வராத கேள்வியை நிறைய விளங்கப்படுத்துறோம் உங்களுக்கு. ஏண்டா பிள்ளைகள் லேசிதான் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தார, நல்லா படிச்சு கொள்ளுங்க. சரியா பிள்ளை? இன்ஷா அல்லா இதோட பிள்ளைகள் இன்ஷா அல்லா நாம 8வது அலகு 9, 10 ஃபுல் கிளியரா தானே பிள்ளை? சட்டப்படி தானே இப்ப உங்களுக்கு? இப்ப பிள்ளைகள் 7வது அலகம் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு வந்து சில பகுதிகள் சரியா பிள்ளை 7வது இல்லாம இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்தை ஒரு மீட்டல் மாதிரி ஏற்கனவே செஞ்சிட்டேன். அதோட திரும்ப ஒரு தர ஏண்டா முக்கியமான பகுதிக்குள்ள அது முக்கிய கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும். அதனால ஒரு மீட்டல் ஒன்று ஒரு ஓப்பு ஒன்று போட்டு செஞ்சா நல்லமா இல்லையா? நல்லமா இல்லையா? பழைய பாடத்தை ஒரு மீட்டலோடு செய்வோம். நம்ம படிப்பிச்ச எல்லாத்தையும் இலங்கை முஸ்லிம்களுடைய பரவல் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டு, 10ஆம் 11ஆம் நூற்றாண்டு, யாப்பகுவ காலம், குருநாகல் காலம், கண்டி காலம், ஒல்லாந்தர் காலம், போர்த்துக்கேயர் காலம், இப்படி காலம் இலங்கை முஸ்லிம்களுடைய பரவல்
என்ன அதே மாதிரி பிள்ளைகள் அதை எப்படி கேள்வி வரும் எப்படி எழுதணும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் திரும்ப ஒரு தரம் அது கட்டாயம். அதனால திரும்ப ஒரு தரம் ஒரு மீட்டல் ஒன்று செஞ்சிடும். சும்மா மேலோட்டமா பிள்ளைல ஒரு தலைக்க பாட்டு என்ன சும்மா பாடுற மாதிரி அழகா விளங்கப்படுத்தி ஒரு பாடத்தில் அப்ப அதோட 7வது யூனிட்டும் கிளியர் ஆகும். திரும்ப 6வது மட்டும் இன்னைக்கு அழகா கிளியர் பண்ணி தருவேன். அதோட எக்ஸாம் இருக்குது. கட்டாயம் ஜூம்ல எல்லாரும் நேரடியாக வரணும். எஸ்ஏயும் இருக்குது, எம்சிக்யூலையும் இருக்குது. உடனடியாக திருத்துவேன். அவடத்தே மார்க்ஸை சொல்லுவேன். அவடத்தே நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஒரு மாடல் பேப்பர் தருவேன். எம்சிக்கு 50 நீங்க செய்யணும். ரெண்டும் ஒரே டைம்ல இல்ல அப்படின்னா ஒரு நாள் எம்சிக்கு இன்னொரு நாள் எஸ்ஏ. திரும்ப இன்னொரு பேப்பர்னு உங்களுக்கு நான் குரூப்ல அனுப்புவேன். நீங்க செஞ்சு பாக்குறதா ஒன்றை நான் செஞ்சு நீங்க செய்யணும். நான் அதுக்குரிய ஆன்சர்னு செய்வேன் உங்களுக்கு. நீங்க 8 கேள்வியில 5 செய்யணும். செஞ்சு முடிய இப்ப நான் அதுக்குரிய ஆன்சரை சொல்லுவேன். நீங்க திருத்தணும். பிள்ளைகள் எப்படி எழுதிக்க பாருங்க. இப்படித்தான் எழுதணும். எக்ஸாம் எழுதுற சிஸ்டங்கள் அப்படியே காட்டி தருவேன். இதான் ஆன்சர், இப்படித்தான் இந்த பாயிண்ட்ஸை வச்சுதான் எழுதணும்னு சொல்லி தருவேன். அப்படி சொல்லி தந்து போட்டு இன்னொரு பேப்பர் அனுப்புவேன். வீட்டை செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பாக்குங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே சார். சார் சொல்லுங்க சார். சிற்றரசர் விளங்கப்படுத்துற நேரம் புகையிகள் தவிர வேற ஏதாவது இதை விளங்கப்படுத்துறீங்களா சார்? விளங்கப்படுத்தியாமா? ஓ சார், புகையிகள் நிறைய தடவை விளங்கப்படுத்துறேன் சார். இல்ல எப்படி செய்யறேன் மேடம்? இல்ல சிற்றரசமா நான் புகையிதுகள்ல நான் கூடுதலாக விளங்கப்படுத்துறேன்டா. இந்த முதலாவது சிற்றரசை விளங்கப்படுத்தாட்டி பிள்ளை 2வது சிற்றரசு செய்ய உதாரணமா முதலாவது சிற்றரசுல பிள்ளைய முதலாவது சிற்றரசு வருவாரு. என்ன முஹிஸ்ஸு தௌலா வருவாரா இல்லையா சொல்லுங்க. கடைசியாக வருவாரு மாலிகுர் ரஹீம். மொத்தம் 11 சுல்தான் 110 வருட ஆட்சி செய்தது. இந்த சிற்றரசு எப்படி வீழ்ச்சி அடையுதுன்னா மாலிகுர் ரஹீமை தூக்குறது யாருண்டா அர்சலாம் பசாசூரி. இந்த அர்சலாம் பசாசூரி எதுக்குள்ள இருப்பாரு? இவரு என்ன புகையுதுண்டா இவர் எதுக்குள்ள வருவாரு? இது விளங்கப்படுத்தாம பிள்ளைகள் இது கிளியர் ஆகுமா? இந்த அர்சலாம் பசாசூரி தான் இவரை தூக்கி முடிவர் வாரு. ஆனா இவரை அப்பாசிய கலீஃபா விரும்புறல்ல. அதனால துக்ரில் பேக கூப்பிட்டு சொல்றது இவரை தூக்குங்கண்டு. இவரை தூக்கினதுக்கு பிறகுதான் செல்ஜூக்கியர்களுடைய ஸ்தாபகராக யார் வாரு? அழகா சொல்லி தருவோம்ல. சின்ன அழகான கதை. சும்மா உங்களுக்கு தலைக்கு நான் விளங்கப்படுத்தினா நீங்க பாருங்க. சிற்றரசு மறக்கவே மறக்காது. அப்படி விளங்கப்படுத்தும். நான் உங்களுக்கு வேண்டாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஃபெஸ்ட்டுக்கு கட்டாயம் விளங்கப்படுத்தணும் இல்லையா? அது கட்டாயம். ஏண்டா நான் நிறைய செமினாருக்கு போனா நான் நினைக்கிறேன் செமினாருக்கு போற பிள்ளைகள் நான் ஒன்றை விளங்கப்படுத்திருப்பேன். அதனால பிள்ளைய சொல்லுவாங்க சரி அது தேவை இன்னொன்றை விளங்கப்படுத்த லேசி. நான் 2 விளங்கப்படுத்துறேன். இதே விளங்கப்படுத்தி இன்னொன்றை விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகேயா? ஓகே சார். ஏன்னா பிள்ளைய முதலாவது விளங்கப்படுத்தாம 2வது தொடர்பு படுத்துறது பிள்ளைல கஷ்டம். என்ன முதலாவது 2வது திரும்ப 3வது சிற்றரசு பாத்திமியர்கள் இருப்பாங்க. அவங்க இன்னொரு இடத்தை ஆட்சி ஒரு சிற்றரசு ஒரு இடத்தை ஆட்சி செஞ்சா இன்னொரு சிற்றரசும் இன்னொரு இடத்தை ஆட்சி செய்யும். என்ன பாத்திமியர் கடைசியாக ஐயூபியர்கள் சலாஹுதீன் ஐயூபி. என்ன ஆனா ஃபெஸ்ட்டுக்கு சலாஹுதீன் ஐயூபி வாரல்ல. ஆனா கடைசிலாம் வாரு சாவி 2 ஆள் வருவார். அதுக்குள்ள அந்த உச்ச அதிகாரம் அவர் சிலுவை வீரர்களோடு சேர்று அப்படியெல்லாம் இடிக்க பிள்ளைல. சின்ன கதை தான் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி 2 சிற்றரசை இன்ஷா அல்லாஹ் கிளியர் பண்ணித்தார். சரியா பிள்ளைகள்? ஓகே சந்தோஷமா? ஓ சார் இன்ஷா அல்லாஹ். ஓகே பிள்ளைகளா ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களோட பிரச்சனை சொல்லுங்க அழகா செஞ்சு தருவோம். இல்லையா நான் 6வது வீட்டை நான் அழகா செஞ்சு தருவேன் உங்களுக்கு. சரியா? ஒன்றும் பயப்படாது. சரியா பிள்ளையா? போயிட்டு வரமா சந்திப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே.